ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை செஷன். எஸ், நான் உங்கள் அருண். எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறதா 2 hours மாரத்தான். ஓகேங்களா, அடுத்த 2 மணி நேரங்கள் நான் ஸ்டாப்பா நம்ம கேள்வியில தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரூப் டி உடைய ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ரெண்டுமே கலந்து தான் வரப்போகுது. ஸோ ரீசனிங் மட்டுமா ஆப்டிடியூட் மட்டுமா அப்படிலாம் கிடையாது, ரெண்டுமே சேர்ந்து தான். ஓகேங்களா, ரெண்டுமே சேர்ந்து தான் பார்க்க போறோம். ஸோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்க அண்ட் ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ அண்ட் நம்மளுடைய இன்னைக்கு அடா 247 ஆஃபர் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஸோ யாராவது ப்ராடக்ட் பை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, என்னோட ப்ரோமோ கோடு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், Y249 அப்படின்றது. இந்த ப்ரோமோ கோட் அப்ளை பண்ணும்போது ஒரு 75% அடிஷனலா ஒரு 5% உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணி அந்த ஆஃபர்ஸை கெட் பண்ணிக்கோங்க. மொபைல் ஆப்ல நீங்க பை பண்ணாலும் நீங்க என்ன பண்ணலாம், லேப்டாப்லயோ சிஸ்டம்லயோ வெப் ப்ரௌசர்ஸ்லயோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 23rd இருந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் டிக்கான ரிவிஷன் கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கான ரிவிஷன் பேட்ச். ஓகேங்களா, கம்ப்ளீட்லி ரிவிஷன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா 23rd இருந்து நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிஸ் கொஸ்டின் நான் இண்டிவிஜுவலா நான் தர போறேன். ஓகேங்களா, ரீசனிங்க்கு ஆப்டிடியூடுக்கும் சார் தர்றேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கு பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும், அதுவும் சும்மா ஒரு 10 கொஸ்டினோ 15 கொஸ்டினோலாம் கிடையாது. ஓகேங்களா, நான் ஹியூஜ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுக்கணும், ஒவ்வொரு டாபிக்ல இருந்து கொடுக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா இமீடியட்டா ஜாயின் பண்ணி கிளாஸ்க்கு வாங்க. ஓகேங்களா, அண்ட் தென் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி பிரீமியம் பேக். ஓகேங்களா, இட்ஸ் பிரைம் பேக் வந்து இப்போ அவைலபிள் இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் 444 இப்போ கிடைக்குது உங்களுக்கு ஆஃபர். ஓகேங்களா, இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இது அவைலபிலிட்டி ஸ்டோர்ல ஒரு 3 days தான் சொல்லியிருக்காங்க. நேற்று ஒரு நாள் ஓடி போச்சு, இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் தான் அவைலபிள் இருக்கும், ஸ்டோர்லயே அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமாகவோ இல்ல தமிழ்நாடு சம்பந்தமாக தமிழ்ல வரப்போற எந்த ஒரு டெஸ்ட் பேக்கேஜ்னாலும் ஆட்டோமேட்டிக்கா இதுக்குள்ள ஆட் ஆயிடும். ஓகேங்களா, வெரி லோயஸ்ட் பிரைஸ்ல ஒரு 3 நாள் மட்டும் இதை நம்ம கொடுக்கலாம் சொல்லிட்டு ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட்ஸுக்கும் இதை வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்தந்த ஸ்டேட்ஸ் உடைய எக்ஸாமினேஷனுக்காக தெலுங்கு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா அண்ட் பெங்காலிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் அண்ட் மராத்தி பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்குமான அந்தந்த ஸ்டேட்டுக்கு தேவையானதை கொடுத்துருக்காங்க. நமக்கு தமிழ்நாடு டிஎன்பிஎஸ் இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, the first question உங்களுக்கு நான் டிஸ்ப்ளே பண்றேன். ஸோ வாட் இஸ் தட் ஆன்சர்? ஸோ கிட்டத்தட்ட 120 நிமிஷம் கரெக்டா நம்ம பார்க்க போகிறது 50 கேள்விகள் தான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் போறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக நம்ம என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸை கொஞ்சம் அதிகமாக பார்க்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ வாட் இஸ் தட் ஆன்சர்? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆஃப் த டைம் ஆஃப் மேரேஜ். ஓகேங்களா, ஸோ என்னது, கல்யாணம் ஆகும்போது ஒரு கணவன் மற்றும் மனைவியினுடைய ஆவரேஜ் வயசு கொடுத்துருக்காங்க. அப்போ 25 அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், மேக்சிமம் பேப்பர் பேனா யூஸ் பண்ணாம ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, 2 பேருடைய வயசை கூட்டினால் கரெக்டா, ஸோ கூட்டினால் என்ன கிடைக்கும், ஒரு 50 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா, அதுதான் ஆவரேஜ், ஏன்னா டிவைடட் பை 2 போட்டிருப்பாங்க. சரி, ஓகே. A son was born on the 2 years after that மேரேஜ். அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு அவர் பிறந்திருக்காரு. ஓகே, 2 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்திருக்காரு. அப்போ அவங்களுடைய டோட்டல் வயசு என்னவாப்பா இருந்திருக்கும், இவருக்கு ஒரு 2 வயசு இவருக்கு ஒரு 2 வயசு, மொத்தம் 4 வயசு. அப்போ உங்களுடைய கூட்டுத்தொகை 54 இருக்கும்போது அந்த குழந்தை பிறக்குது. கரெக்டா, ஸோ அந்த குழந்தை 54 வயசா என்னது அவங்களுக்கு, 2 பேருடைய ஏஜ் சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் த பேரண்ட்ஸ். கரெக்டா, ஸோ த நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, the average age of the all the 3, அந்த 2 வருஷம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பின்னாடி 3 பேருடைய ஆவரேஜை நம்ம செக் பண்ணா 24ன்னு சொல்றாங்க. ஸோ 24 into 3 என்ன வந்துடும் நமக்கு, இட்ஸ் 72 வந்துருமா எனக்கு. ஸோ இப்போ அந்த ஏஜ் என்ன, அந்த குழந்தைக்கு 70 குழந்தை பிளஸ் பேரண்ட்ஸ் 3 பேரை சேர்த்தா 72 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்றத எனக்கு கேள்வியா கேட்டிருக்காங்க. கரெக்டா, ஸோ எனக்கு என்ன வரணும் ஆக்சுவலா, so what is that answer? so ரொம்ப கிளியரா சொல்லிட்டேன். so answer very good morning is ஜீவா and திவ்யா ரமேஷ், very good morning பானுமதி. ஓகேங்களா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்ப்பா. ஓகேங்களா, so வாங்க, அந்த ஜோடி திருமணமாகி எத்தனை ஆண்டு ஆகிறது, that means the question கரெக்டா, the how many years it since the couples got married. so what is that answer? ஸோ இது வரைக்கும் வந்தாச்சா, இதுக்கப்புறம் ஆன்சர்ல இருந்து போயிடுங்க. ஓகேவா, ஆன்சர்ல இருந்து போயிடுங்க. என்னது, இப்போ குழந்தைக்கு 5 வயசு அப்படின்னு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க.
5 வயசு அப்படின்னா ஒரு ஆளுக்கு 5 வயசு. அப்போ 3 பேத்துக்கு நான் இதுல இருந்து ஒரு 15 குறைக்கணும். கரெக்டா? பிளஸ் அது போக இங்க 4 வயசு. கரெக்டா? இந்த 4 வயசை நான் குறைக்கணும். சம் லைக் இல்ல நான் 15 குறைச்சேன் அப்படின்னா எனக்கு இந்த 54 வருதா? என்னோட இந்த ஆன்சர்ல இருந்து எனது 72ல இருந்து என்னோட வேல்யூவை குறைச்சேன் அப்படின்னா 54 வருதா அப்படின்றத நான் செக் பண்ணணும். கரெக்ட் தானே? ஸோ குறைச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? 72ல இருந்து கண்டிப்பா 12ல 5 போச்சு அப்படின்னா 7ல வந்து முடியும். அப்ப எனக்கு வாய்ப்பு இல்லை. 6 அப்படின்னா 3 18 3 பேத்துக்கு. அப்போ 18 இதுல இருந்து நான் குறைச்சிட்டேன் அப்படின்னா 12ல இருந்து 18 போயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன வந்துடும்? எனக்கு 54 தான். கரெக்டா? ஸோ வாட் இஸ் தட் ஆன்சர்? 67. எஸ், வெரி குட் மார்னிங் பா. ஓகேங்களா? வெரி வெரி குட் மார்னிங். ஓகேங்களா? ஸோ எஸ் மோகன் 67. எஸ். வாட் இஸ் தட் ஆன்சர்? இப்போ எனக்கு கிடைக்குது. அப்போ 6 வருடங்களுக்கு முன்னாடி குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ வாட் இஸ் தட் ஆன்சர்? அப்போ கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகுது? அதுதான் நமக்கு தேவை. ஸோ வாட் இஸ் தட் ஆன்சர்? இஸ் த வெரி குட் மார்னிங் அழகுராஜா. எஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பார்க்குற மாதிரி தோணுதுப்பா. ஓகேங்களா? வாங்க. ஸோ எஸ் 8 இயர்ஸ். ஓகேங்களா? 8 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. ஓகேங்களா? கொஞ்சம் ஸ்பீட் பண்ணா மட்டும்தான் வேகமா போக முடியும். 6 இயர்ஸ்ங்கிறது குழந்தையோட வயசு. கல்யாணமாகி 8 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? கல்யாணமாகி 8 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ஒன், எஸ் வெரி வெரி குட் மார்னிங் சரண்யா சண்முகம் அண்ட் சோம் சேகர். வெரி குட் மார்னிங் பா. ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 2. The average age of the 3 children of the family is 20%. The average age got the father and the elder child. ஓகேங்களா? ஸோ பெரிய பையன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு. ஓகேங்களா? The average age of the 3 children in a family is 20% of the age of the என்னது நமக்கு 20% the age of the கரெக்டா age of the father and the elder son அப்படின்றது எனக்கு கொடுத்துட்டாங்க. The total age of the mother and the younger child வந்துட்டு 39 அப்படின்னு கொடுக்குறாங்க. கரெக்டா? and then father age is 26 years அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. father age is 26 years. what is the age of the second child? ரெண்டாவது சைல்டோட வயசு என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. so what is the answer? எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனக்கு யோசிச்சு பாருங்க. எனக்கு டோட்டலா இப்போ என்கிட்ட 3 சைல்டு இருக்காங்க. ஸோ ஃபாதர் வந்து ஏ, மதர் வந்து பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் சைல்டு வந்து சி டி இ இவங்க கேட்டிருக்காங்க. இவங்களுக்கும் விட்டுட்டு இந்த நடுவுல இருக்க சைல்டோட ஏஜ் தான் எனக்கு கேட்குறாங்க. கரெக்டா? இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ ஏ அண்ட் பி எனக்கு வயசு தெரியாது. ஆனா ஏவோட ஃபாதரோட வயசை டைரக்டா கொடுத்துட்டாங்க 26 அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு தெரிய வந்துருச்சு. பியோட வயசு தெரியாது. தட் மீன்ஸ் மதரோட வயசு இது. கரெக்டா? எனக்கு தெரியாது. அண்ட் தென் என்ன சொல்றாங்க? இவங்க 3 பேருடைய வயசு சம் ஆஃப் த ஏஜ். கரெக்டா? சி பிளஸ் டி பிளஸ் இ டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு, இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க? சம் ஆஃப் த யார் 2 பேத்துக்கும் 20% ஆஃப் தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ஃபாதர் அண்ட் த எல்டர் சன். எல்டர்னா பெரிய பையன். தட் மீன்ஸ் என்னது? a plus c divided by 2 the whole divided by 100 into 20. ஏன்னா 20% எடுத்துக்கிட்டா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தானே? ஸோ ஓகே. the total age of the mother and the younger child is 39. என்னது நமக்கு? b plus எங்கர்னா சின்ன பையன் இ, இவங்க 2 பேரையும் கூட்டினா 39 வயசு அப்படின்றத எனக்கு சொல்றாங்க. கரெக்டா? 39 வயசு அப்படின்றத எனக்கு சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் தட் ஆன்சர்? எஸ் அருண் கோபால், வெரி குட் மார்னிங் பா. வெரி வெரி குட் மார்னிங். ஸோ எஸ், இந்த கேள்விக்கு வாட் இஸ் தட் ஆன்சர்? கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ எப்போவுமே ஒரு கேள்வியில் cannot be determined வருது அப்படின்னா அந்த கேள்வியை உத்து கவனிக்கணும். cannot be determined கொடுக்குறாங்களே, ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்றத. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் தட்? என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ cannot be determined இஸ் தட் ஆன்சர். ஓகேவா? cannot be determined ஏன் சார் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க? ஒரு கொஸ்டின்ல cannot be determined எப்போ சூஸ் பண்ணணுங்கிறது தெளிவாக உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்ல இருந்து. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்ல இருந்து என்ன கொடுத்துருக்காங்க? the percentage of the national income shared in the top of the 10% of the household in the India is 35 அப்படின்னு சொல்றாங்க. கேட்டா டாப் 10% of the household in the India, இந்தியாவில் முதல் 10% குடும்பங்கள் பகிர்ந்து கொள்ளும் தேசிய வருமானத்தின் சதவிகிதம் கேட்டா 35 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கன்க்ளூஷன் என்னது நமக்கு? when an economic growth fast considered of the weather the certain packets of the populations take place. that means என்னது? பொருளாதாரம் வேகமாக வளரும் போது மக்கள் தொகையில் சில பைகளில் செலவுகளின் செறிவு நடைபெறுகிறது. ஏத்துக்க முடியுமா?
பொருளாதாரம் வேகமா வளர்ந்து போகுதுன்னு சொல்றாங்க. சரி ஓகே, பொருளாதாரம் வளர்ந்து போகுது. சரி ஓகே, மக்கள் தொகையின் சில அவங்களுடைய செலவுகள், அவங்க கையில இருந்து செலவு பண்றது கரெக்டா, செலவுகளின் செறிவு நடைபெறுகிறது அப்படின்றத சொல்றாங்க. தட் மீன்ஸ் என்னது நமக்கு? ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது என்ன வந்துரும் நமக்கு? தி நேஷனல் இன்கம் கரெக்டா, தேசியத்தின் வருமானம் கரெக்டா, தேசத்தின் வருமானம் இந்தியாவில் சமமாக விநியோகிக்கப்பட வேண்டும். அதுவும் சாத்தியமா? கண்டிப்பா சாத்தியமே கிடையாது. கரெக்டா, அதுக்கான தீர்வு இதுவா? இப்ப நான் சம்பாதிக்கிறேன், ரொம்ப கம்மியான அமௌண்ட் சம்பாதிக்கிறேன், நீங்க அதிகமா சம்பாதிக்கிறீங்க கரெக்டா. என்னுடைய மாச சம்பளம் ஒரு 15,000 ரூபாய் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் என்னோட மாச சம்பளம். நீங்க ஒரு மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. நீ 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீல்ல, எனக்கு கொஞ்சம் பிரிச்சு கொடு அப்படின்னு கேட்டா கொடுப்போமா? போய் வேலையா போறாடே, என்ன அது அவன் உட்காந்து சம்பாதிப்பானாமா, இவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்களாம். அப்ப என்னது? சாத்தியம் கிடையாது. செகண்ட் ஒன் கண்ணா மூடிட்டு சாத்தியம் இல்லை அப்படின்றத சொல்லிடலாம் கரெக்டா. ஃபர்ஸ்ட் ஒன்னை மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? பொருளாதாரம் வேகமா வளரும் போது, சரி ஓகே வளருதுன்னே நம்ம எடுத்துக்கலாம். மக்கள் தொகையினுடைய தட் மீன்ஸ் என்னது நமக்கு? வெதர் த சர்டைன் பாக்கெட்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் டேக் பிளேஸ், மக்கள் கிட்ட இருந்து அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், செலவு நடைபெறுது அப்படின்னு சொல்றத அந்த அளவுக்கு பெருசா ஏத்துக்கக்கூடிய தன்மையால், ஏன்னா இதுக்கான தீர்வு மாதிரி எனக்கு தெரியல. ஸோ போத் ஆர் நாட் கன்க்ளூட் ஓகேங்களா, வராது ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. எஸ் கைஸ் ஓகேங்களா. ஸோ வெரி வெரி குட் மார்னிங் ஓகேங்களா. முடியாது சார். எஸ் ஓகே, சரண்யா சண்முகம் சூப்பர்பா. அண்ட் ஓகேங்களா. ஸோ இஸ் சித்து வெரி குட் மார்னிங். Evil Sidhu very good morning. Both are false. Suresh வேற லெவல் பா. அண்ட் ஓகேங்களா. எஸ் பானுமதி இஸ் வெரி குட் மார்னிங். மஞ்சுளா பானுமதி ஓகேங்களா, வெரி வெரி குட் மார்னிங் பா ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன்ல இருந்து ஓகேங்களா. ஸ்டேட்மெண்ட் இப்ப கொடுத்துருக்கேன், ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் படிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம மச்சதா பாத்துக்கலாம் ஓகேங்களா. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு செய்தியா, ஒரு செய்தித்தாள், ஒரு விளம்பரம் வந்து கொடுக்குறாங்க கரெக்டா. தி அட்வர்டைஸ்மெண்ட் இன் த நியூஸ் பேப்பர் என்ன கொடுத்துருக்காங்க? வாண்டட் அன்மேரிட் கரெக்டா, திருமணம் ஆகாத 18 முதல் 21 வயதுக்கு உட்பட்ட, தட் மீன்ஸ் என்னது? மெட்ரிகுலேஷன் கேர்ள்ஸ் கரெக்டா, மெட்ரிகுலேஷன்ல படிச்ச பெண்கள், அதுவும் குறிப்பா என்ன சொல்றாங்க? பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடிய மாடலாக பணியாற்றுவதப்பட வேண்டும் அப்படின்றத கேட்கிறாங்க ஓகேவா. சோ அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து என்னது? வாண்டட் ஓகேங்களா, அவங்க கிட்ட தேவைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கான கன்க்ளூஷன் என்னது? ஒன்னு நமக்கு என்னது? மாடலா வேலை செய்ய ஓகேங்களா. சோ அவங்க கொடுத்திருக்கதே என்னது நமக்கு? ஃப்ளூயன்ட் இன் இங்கிலீஷ் ஹியர்ட் அஸ் மாடல்ஸ் ஓகேங்களா. நாங்க மாடலுக்கு ஆள் செலக்ட் பண்ண போறோம் ஓகேங்களா. மாடல் அப்படின்னு சொன்னாவே ஆல் ஓவர் இந்தியா த வேர்ல்டு ரெக்கார்ட் மாடல் ஒரே ஒருத்தவங்க மட்டும் தான் நம்ம ஞாபகம் வருவாங்க. பட் அது நமக்கு பேச வேண்டாம் ஓகேங்களா. ஸோ இட்ஸ் அ மாடல் அப்படின்னு சொல்லவே என்னது நமக்கு? மாடலாக இருக்கணும், மெட்ரிகுலேஷன்ல படிச்சிருக்கணும். இங்கிலீஷ் பேச தெரிஞ்சா பிரச்சனை இல்ல, நீ மெட்ரிகுலேஷன்ல படிச்சு இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இங்க முக்கியம் ஓகேங்களா. நீ தான் தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கேன், ஆனா நான் இங்கிலீஷ் பேசுவேன், தேவையே இல்லை, எனக்கு மெட்ரிகுலேஷன்ல படிச்சிருக்கணும். அதுதானே அவங்க சொல்றாங்க. இட்ஸ் என்னது நமக்கு? is a parentable என்னது? மெட்ரிகுலேஷன் கேர்ள்ஸ் between 21 to 18 ஏஜ் betweenல எனக்கு இருக்கணும். கன்க்ளூஷன் அசம்ப்ஷன் வரலாம். என்ன அசம்ப்ஷன் இங்க? ஃப்ளூயன்ட் இன் இங்கிலீஷ் ஓகேங்களா, நல்ல செயல்திறன் ஒரு மாதிரிக்கு ஆங்கிலத்தில் சரளமாக ஒரு முன் நிபந்தனை. தட் மீன்ஸ் the performance model perfects of the good performance of the model. இங்கிலீஷ் வந்து கரெக்டான ஒன்று தான் ஓகேங்களா. அவங்க சொல்லிக்கிறது ஃப்ளூயன்ஸ் இன் இங்கிலீஷ் கரெக்டான ஒன்று தான் ஓகேங்களா. the next one height does not matter, the performance is the model. கரெக்ட் தான், ஏன்னா அவங்க ஹைட்டை பத்தி பேசவே இல்லை. இல்ல ஹைட்டுக்குள்ளே இருந்துட்டா நம்ம அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட் தானே? ஹைட்டு கம்மியா இருக்காங்கிறக்கான நம்ம வந்து மாடலை வந்து என்ன சொல்றது? அப்படிலாம் சொல்லிட முடியாது. கரெக்ட் தானே? ஸோ அவங்க ஹைட்டை பத்திலாம் பேசவே இல்லை. ஒரு மாடலா நாங்க என்ன ஒரு சின்ன குழந்தைக்கு நான் வந்து டூப் போட்டுக்கிறேன், இப்போ என்னது அந்த மாதிரி ஓகேங்களா. ஓகே, போத் ஆர் ட்ரூ அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஓகேங்களா. the next one question number another one என்ன வந்துடும்? ஒன்லி ஒன் கிடையாது, ரெண்டுமே கட் தான்ப்பா. ஏன்னா அவங்க செகண்ட் ஒன்று வந்து நம்ம அசம்ஷன் தான் போறோம் ஓகேங்களா. அசம்ஷன் போகும்போது ஓகேங்களா, கன்க்ளூஷன் வரும்போதும் சரி, இல்ல ஆர்குமெண்ட் வரும்போது நீங்க சொல்ற மாதிரி ஏத்துக்கலாம். பட் அசம்ஷன்ல ரெண்டாவது நம்ம ஒருவேளை ஏத்துக்கலாமோ, அதுதான் இங்க அசம்ஷன் ஓகேங்களா. அதனால ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷனுக்கும் ஸ்டேட்மெண்ட் அசம்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம். இங்க நம்ம ஒரு கற்பனை தான். குள்ளமா இருந்துட்டா என்ன பண்றது? குள்ளமா இருந்தா செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு பிராங்கா யோசிச்சு பாருங்க, கொடுத்த வேலையை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு வேலை கொடுக்குறாங்க உங்க ஆபீஸ்ல இருந்து. சொன்ன வேலையை மட்டும் செய்ப்பா
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துறாங்க. இந்த கண்டிஷன்ஸ்ல வந்தா நீ ஆளை செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. என்னது, வெள்ளையா இருக்கணும், என்னது கண்ணாடி போட்டிருக்க கூடாது, இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும், அண்ட் தென் வீட்டு வேலை எதுவுமே அவங்க செய்யக்கூடாது. அவங்கள அந்த கோமாளியில் வர குக்குத்து கோமாளியில் வர மாதிரி என்னது, அவங்களுக்கு எதுவுமே சமையல் செய்யவே தெரிஞ்சிருக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு 13 கண்டிஷன் உங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. 14ஆவதா ஒரு கண்டிஷன் உங்களுக்கு தோணுது. என்ன தோணுது, அந்த பொண்ணு ஹீல்ஸ் செருப்பு போட்டு வந்திருக்குது, இல்ல மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க, இல்ல சாரி கட்டிட்டு வந்திருக்காங்க, செலக்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? தம்பி அது லிஸ்ட்லயே இல்ல, இருந்துட்டு போகுது, அது நமக்கு பிரச்சனை, அந்த மாதிரி யோசிப்போம்ல, அதுதான் இங்க. ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட் அசம்ஷனுக்கும் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷனுக்கும் உள்ள வித்தியாசங்கள். ஓகேங்களா, த நெக்ஸ்ட் ஒன், அடுத்தது என்னது நமக்கு, இட்ஸ் கோடிங் டிகோடிங் மாதிரி. கரெக்டா? சோ என்னப்பா இங்க வரும் நமக்கு, GATES. இது என்ன பண்றாங்க, JDWH and V அப்படின்னு மாத்திருக்காங்க. தட் மீன்ஸ் இது 7 அப்படின்னா இது எனக்கு 10. இது என்னது நமக்கு 1 அப்படின்னா இது 4, இது 20 அப்படின்னா 23, இது என்னது 5 அப்படின்னா இது 8, இது 19 அப்படின்னா 22. கண்ணில் பார்க்கும் போதே தெரியுது +3 ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப LINUX, லினக்ஸ் அப்படின்னா என்னது, இது 12, 9, 14, 21, 24 பிளஸ் இங்க இருந்து ஒரு 3 ஆட் பண்ணா 15. 15 என்ன வந்துடும் நமக்கு, இட்ஸ் a O. the first letter O அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் டெஃபினட்டா கிடையாது. சோ இவங்க ரெண்டு பேர் தான். அப்ப என்னது, அடுத்த லாஸ்ட் லெட்டர் தான் செக் பண்ண போறோம். 24 + 27 ஏன்னு வந்துருவாங்க. கரெக்ட்டா? சோ 27 A is the right one. Next one, question number another one. என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு பைப்பு. ஓகேவா, 2 pipes A and B can fill the tank in 25 minutes and 30 minutes அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, ரெண்டு பைப்பு தனித்தனியா தன்னோட வேலையை செய்யும்போது ஏங்கற பைப்பு 25 மினிட்ஸ்லயும் பிங்கிறது 30 மினிட்ஸ்லயும் தன்னோட வேலையை முடிக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஓவரால் ஒர்க்கை கண்டுபிடிக்கணும். ஓவரால் ஒர்க்னா என்னது, மொத்த லிட்டர்கள் எத்தனை அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. இப்போ இது ரெண்டுக்கு நான் எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஒரு எனக்கு ஒரு 150ன்னு வச்சுக்கலாமா, 150ன்னு வச்சுக்கலாம். 150 அப்படின்னா இது எத்தனை, 6, ஒரு மணி நேரம், ஒரு நிமிஷத்துக்கு 6 லிட்டர் தண்ணியை ஃபில் பண்ணுது. அப்ப 25 நிமிஷத்துல 150 லிட்டர் தண்ணியை ஃபில் பண்ணிடும். இது எத்தனை வருது எனக்கு, 150 அப்படின்னு வரும்போது எனக்கு 3 15, 5 லிட்டர். கரெக்டா? 5 லிட்டர் ஆஃப் வாட்டர். ஒரு மணி நேரத்துக்கு 5 லிட்டர் தண்ணியை ஃபில் பண்ணா 30 நிமிஷத்துல எனக்கு என்ன ஃபில் பண்ணிடும், எனக்கு 150 லிட்டர் தண்ணியை ஃபில் பண்ணி முடிச்சிடும். இப்போ என்ன கொடுத்திருக்காங்க, if the internally only pipe B was kept in the open 3/5 part of the total timing of the, என்ன கொடுத்திருக்காங்க, part of the total timing the both A and B kept open for the rest time being the time tank will be the filled. How many minutes would be the both pipes are that open அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட்டா? இப்போ எனக்கு ஓவரால் என்ன சொல்லிருக்காங்க, எனக்கு ஓவரால் பார்ட் ஆஃப் த ஒர்க்ல டைம் என்னது, அவங்க பகுதியை சொல்லல, டைமிங்ல மொத்த டைமிங் முடிக்கிறதுல 3/5 பார்ட் ஆஃப் த டோட்டல் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? மொத்தமா வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்துல 3/5 பார்ட். ஓகேவா? So என்னது நமக்கு, the internally pipe B was kept that open for that 3/5 part of the total time and both pipe A and B were kept open for the rest time being. So what is the answer? அழகுராஜா 5 5/11, 5 5/11. So கரெக்டான ஆன்சரா 5 5/11. So B மட்டும் வேலை செய்யறதுக்கு and then A plus B வேலை செய்யறதுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த கால அவகாசம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3:2 அப்படின்ற பார்ட்ல டைம் எடுத்து செலவு பண்றாங்க. இது 3 நிமிஷம் ஓப்பன்ல இருந்துச்சு அப்படின்னா இது 2 நிமிஷம் ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது டோட்டலா இப்ப என்னது, இது டோட்டலா ஃபில் பண்ணுச்சு அப்படின்னா 150 லிட்டர் வந்து எனக்கு ஃபில் பண்ணி முடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது 3 நிமிஷம் ஓப்பன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, 3 15. அப்ப என்ன பண்ணும், 15 லிட்டர் ஆஃப் வாட்டர்ஸை இது ஃபில் பண்ணும். 2 நிமிஷம் ஓப்பன்ல இருக்கு, அப்ப 6 + 5 டோட்டலா 11 லிட்டர், ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா அப்ப 2 நிமிஷத்துக்கு 22 லிட்டரை எனக்கு ஃபில் பண்ணும். கரெக்டா? சோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் எனக்கு என்னது, இந்த ரேஷியோல எனக்கு உள்ள இருக்காங்க அப்படின்றது எனக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னது, ஃபில் பண்ற ரேஷியோவை நானே ஃபைன் பண்ணிட்டேன். இதை வச்சு நம்மளுடைய ஓவரால் பார்ட்ஸை நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சுக்கணும். ஸோ வாட் இஸ் தட் ஆன்சர்,
வாட் இஸ் தட் ஆன்சர்? 18. ஒன்னே ஒன்று மட்டும் ஆன்சர் வந்திருக்கு. வாட் இஸ் தட் ஆன்சர்? ஸோ வேற எந்த ஆன்சருமே வரலையே, ஏன் என்னாச்சு? ஒரு மாதிரி சைலண்டாவே இருக்கீங்க. ஸோ முக்காவாசி முடிச்சு கொடுத்துட்டேன், முக்காவாசி முடிச்சு சொல்லிட்டேன் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. The next one. என்ன கொடுத்துட்டாங்க? ABC can fill the tank in 8, 10 and 12 minutes respectively அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே. A வந்து 8 நிமிஷம், B வந்து 10 நிமிஷம், C வந்து 12 நிமிஷம். கரெக்டா? வேலையை முடிக்கிறாங்க. எல்சிஎம் என்ன எடுத்துக்கலாம்? இவங்க 3 பேத்துக்கும் 3 பேருமே டிவைட் ஆகுது 120ல டிவைட் ஆவாங்க. கரெக்டா? ஸோ 120 அப்படின்ற நம்பரை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 120 வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா ஒர்க்கை கண்டுபிடிக்கணும். ஏ வந்து எத்தனை ஒர்க்கு? டோட்டலா 120 அப்படின்னா என்ன வந்து நமக்கு 15. கரெக்டா? பி என்னது நமக்கு 12, சி என்ன வந்துடும் 10. 3 பேரும் சேர்ந்து செஞ்சாங்க என்ன வேலை? இப்போ என்ன கொடுத்துட்டாங்க? பி அண்ட் சி பைப் work only for the starting 2 minutes. Then how many time taken for the fill the pipe all the from starting? ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க நமக்கு? பி அண்ட் சி பைப் ஒர்க்கிங் ஒன்லி ஃபார் த ஸ்டார்டிங் 2 minutes. முதல் 2 நிமிஷம் மட்டும்தான் வேலை செய்யுது. தென் ஹவு மெனி டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க்? ஆல் த பைப்ஸ் ஆர் ஓபன் ஃப்ரம் த, ஆரம்பத்துல இருந்து ஓபன் பண்ணி விட்டாங்க அப்படின்னா முதல் 2 நிமிஷம் மட்டும்தான். கரெக்டா? அப்ப என்னது? 15 பிளஸ் ஒரு 12, 15 27, மொத்தம் 37. 37 இன்ட்டு 2 நிமிஷத்துக்கு அப்ப என்னது? 74 லிட்டர் தண்ணியை என்ன பண்ணுது? முதல் 2 நிமிஷத்துல ஃபில் பண்ணி முடிச்சது. மீதி இருக்கிற நிமிஷம் ஏ மட்டும் தான் வேலை செய்யுது. ஏ மட்டும் வேலை செஞ்சா எத்தனை நிமிஷம் தேவைப்படும்? மீதி இருக்கிறத இதுல இருந்து 74 லெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 10ல 4 போச்சு அப்படின்னா 6. இங்க என்ன 11, 11ல மீதி 4, மீதி 46 15 நிமிஷத்துல ஃபில் பண்ணணும் அப்படின்னா 3 தடவைக்கு. ஸோ ஏற்கனவே ஒரு 2 நிமிஷம் பிளஸ் ஒரு 3 நிமிஷம் 45, மொத்தம் 5 1/15 அப்படின்னு வந்துருமா? ஸோ 5 1/15 நிமிஷத்துல ஃபில் பண்ணி முடிக்கும். The next one, question number 8. By the selling of the table 330, the trader gained the 10%. என்னது? கெயின் வந்து கிடைச்சிருக்கு. The cost price of the table என்னன்னு கேட்குறாங்க. என்னது? என்னுடைய செல்லிங் பிரைஸ் எனக்கு 330 ரூபாய் அப்படின்னா இதுல என்னோட 100% என்னோட காஸ்ட் பிரைஸும் 10% என்னோட ப்ராஃபிட்டும் இருக்கு. அப்போ இந்த 330 அப்படின்றது எனக்கு என்னது? 110 அப்படின்னா 100% என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சா போதுமானது. என்ன பண்ணலாம்? இது 3 times. அப்போ 3 into 100 equal to 300 rupees is the cost price of the table. ஓகே, என்னப்பா யாருமே ஆன்சரே வரவே இல்லை, என்னாச்சு? எல்லாம் சைலண்டாவே இருக்கீங்க. ஒருவேளை எனக்கு தான் இங்க சாட் ஒர்க் ஆலையா? So yes, the next one. A man is the 60% more efficiency. So ஆன்சர் என்னாச்சு? 300 363 300 300. எஸ், இந்த மாதிரி கொஞ்சம் ஆன்சர் பண்ணாதானே எனக்கும் ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். நானும் வாரத்துக்கு ஒரு நாள் மாரத்தான் செஷன் கொண்டு வரேன். கிட்டத்தட்ட ஒரு 50 கேள்விகள். இந்த 50 கேள்வியில தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ரெடி பண்றதுக்கு நானும் காலங்காத்தால 5 மணில இருந்து வேலை பார்த்து 9 மணி வரைக்கும் சாப்பிடாம வந்து உங்ககிட்ட கத்திட்டு இருக்கேன். அப்போ ஒரு அளவுக்கு நீங்க ஆன்சர் பண்ண வேண்டாமா? ஸோ ஆன்சர் பண்ணாதான் வந்து எனக்கு ஒரு ஓகே பசங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது எனக்கு தோணும். இல்லை அப்படின்னா வழக்கம் போல் டெய்லி ஒரு 10 கொஸ்டினை கொண்டு வந்து ஒரு அரை மணி நேரம் வீடியோ போட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணிடும். ஓகேவா? ஸோ ஆன்சர் நீங்கள் எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நான் அதிகமாக கொஸ்டின்ஸை டெய்லி கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். ஓகேங்களா? ஓகே, எ மேன் ஹேஸ் த 60% மோர் எஃபிஷியன்சி தன் எ உமன். ஒரு உமனை விட 60% அதிகமாக வேலை பார்ப்பாங்களாமா. அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒரே நிமிஷம் இருங்க, இன்னொரு பேஜ் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பேஜில் சால்வ் பண்ண முடியாதுல, குட்டியா இருக்கு. ஓகே, ஸோ ஒரு மேன், இது உமன், இவங்க ஒரு 10 ஒர்க்கு செஞ்சாங்க அப்படின்னா இவங்க 16 ஒர்க்கு பண்ணுவாங்களாமா. அந்த ரேஷியோ அதை சொல்றாங்க. ஓகேவா? 60% more efficiency than a man. A child does 3/5 of the work a day as woman. ஒரு உமன் வந்து 5 வேலை பார்த்தாங்க அப்படின்னா என்னது? சைல்டு வந்து 3 வேலை தான் செய்வாங்க அப்படின்றத. ஓகேங்களா? யாரோட ஒர்க்ல?
சைல்டு ஒரு உமன் செய்யற ஒர்க்கை டிவைடட் பை 5 போட்டு இன்டு 3ஆல பண்ணா கிடைக்கிறது தான் சைல்டு பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப சைல்டு, அப்ப இவங்க 10 ஒர்க் பண்ணாங்க, உமன் 10 ஒர்க் பண்றாங்கன்னா டிவைடட் பை 5 இன்டு 3, அப்ப என்ன கிடைச்சிடும் நமக்கு 2. இவங்க 6 ஒர்க் தான் இவங்க பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? A company here that 126 peoples, யாரு மென்னு உமனு சைல்டு 3 பேரும் சேர்ந்து ஒரு 126 பேரை வந்துட்டு எடுக்கிறாங்க. கரெக்டா? சரி, ஓகே, எடுத்துட்டாங்க. அது என்ன ரேஷியோ அப்படின்றத எனக்கு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? வாட் இஸ் தட் ரேஷியோ? எனக்கு 9:7:5. ஸோ 9:7:5 அப்படின்ற ரேஷியோல ஒரு 126 பேரை நான் பிரிக்கணும் அப்படின்னா இது மென்னு, இது உமனு, இது சைல்டு. இப்போ 9 + 7 16, 16 + ஒரு 5 21. 21ஆல் அடிச்சா என்ன வந்துடும்? 21 × 6, 6 6 2 12. அப்ப என்ன வந்துடும்? எனக்கு 6 டைம்ஸ். அப்ப இன்ட்டு 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6, அப்ப என்ன வந்துடும்? 96 54 மென் எடுத்திருக்காங்க, 42 உமன் எடுத்திருக்காங்க, அண்ட் தென் 30 சைல்டு எடுத்திருக்காங்க. கரெக்டா? அண்ட் தென் பே அவங்களுக்கு 1344 ரூபா அவங்களுக்கு வந்து பே கொடுக்குறாங்க. 1344 அவங்களோட எஃபிஷியன்சிக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? சம்பளம் கொடுப்பாங்களே தவிர நாட்களுக்கு தகுந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? எஃபிஷியன்சியை பொறுத்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ எஃபிஷியன்சி அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன இருக்குது? நமக்கு வேல்யூ 6, இவங்களுக்கு 10, அவங்களுக்கு 16 எஃபிஷியன்சி. இப்போ என்ன கொடுத்துறாங்க? அட் த வாட் த ஒர்க் என்ன கொடுத்துறாங்க? வாட் மஸ்ட் பி த டிலே வேஜஸ், டெய்லி வேஜஸ் ஆஃப் த உமன். ஓகேவா? அண்ட் என்ன ப்ரொபோசல் டு த ஒர்க் டன். ஓகேங்களா? ஸோ என்ன வந்துடும் நமக்கு? ஸோ உமனோட வேஜஸ். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஒரு உமனுக்கான வேஜஸ். ஓகேங்களா? டெய்லி வேஜஸ் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 10.5. வேற லெவல்ப்பா. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் கொஞ்சம் டார்ச்சரா இருக்கு. எஸ் சோம்சேகர், அது மாதிரி தான். ஓகேங்களா? பட் இங்க நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்ல என்ன கழுதையை கேட்டாலும் நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அதனால தான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா பண்ணுங்கிறது நான் எப்பவுமே சொல்றது. ஓகேங்களா? நம்ம ஈஸியா நமக்கு தெரிஞ்ச மாதிரி கொஸ்டினா திரும்ப திரும்ப போட்டு பார்க்கணும்னு வைங்களேன், அதுல எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா கஷ்டமா ஒரு வேளை ரியல் எக்ஸாம்ல கேட்டுட்டாங்க அப்படின்னா அங்க போய் நம்ம கஷ்டப்படக்கூடாது. ஓகேவா? அதனால தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை வச்சு ஃபைன் பண்ணணும். ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் இவங்களுக்கான சம்பளத்தை இங்க பிரிக்கும் போது என்ன பண்ணணும்? இவங்க 16 ஒர்க்கு, இவங்க 54 பேர் சேர்ந்து அப்ப 54 × 16 ஒர்க் அவங்க பண்றாங்க. கரெக்டா? ஸோ 16ஆல அடுத்தது 42 × 10, அடுத்தது 6 × 30. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்றாங்க? இதுல வர்ற ஆன்சரை வச்சு தான் அவங்க வேஜஸை நம்ம பிரிக்கணும். ஏன்னா நம்பர் ஆஃப் மென்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் வேஜஸ் இதை பொறுத்து தானே. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக எல்லாத்தையும் 2 டேபிள் அடிச்சா இது 8 தடவைக்கு, இது 5 தடவைக்கு, இது 15 தடவைக்கு. அடுத்தது என்ன பண்ணலாம்? 3 டேபிள் அடிக்கலாமா? 3 டேபிள் அடிச்சா இது 1 தடவைக்கு, மீது 2 24, 8 தடவைக்கு, திரும்ப 42 1 தடவைக்கு, இது 4 தடவைக்கு, திரும்ப இது 5 தடவைக்கு. வேற 6 டேபிளில் 2 டேபிளில் 14 அடிக்கலாம். ஓகேங்களா? இது 4 டைம்ஸ், இது 7 டைம்ஸ், அண்ட் தென் இது 3 டைம்ஸ். அப்போ 18 × 4 40, ஒரு 8 32, அப்போ 72 அப்படின்னு வந்துடும். அடுத்தது என்னது? நமக்கு 5 7 5 35, அடுத்தது 3 15. ஸோ தன்னோட ரேஷியோ ஆஃப் த என்னது மணி ஸ்பிளிட்டட் இந்த மாதிரி ஒரு ரேஷியோல எனக்கு ஸ்பிளிட் பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? இதை வச்சு தன்னோட வேல்யூ பிரிச்சுட்டு அதை பிரிக்கும் போது உமன்ஸுக்கு 35 பார்ட் வருமா? 35 பார்ட் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். தட் மீன்ஸ் 1344 டிவைடட் பை இதோட டோட்டல் வேல்யூ இன்டு 35. என்ன பண்ணலாம்? அதை ஹோல் டிவைடட் பை வர்ற ஆன்சரை எத்தனை உமன் வந்து எனக்கு டோட்டலா பண்றாங்க? நமக்கு டோட்டலா வேலை பார்க்கறது எனக்கு 42 உமன். அப்ப டிவைடட் பை 42ஆல போட்டேன் அப்படின்னா என்னோட ஆன்சர் எனக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ த நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 10 என்ன கொடுத்துறாங்க? The marker of the 6 boys in the group. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்காங்க. அதனுடைய என்ன கொடுத்துருக்காங்க? குரூப்ஸ் ஆர் அப்படின்ற கூட மார்க் வந்து என்ன கொடுத்துட்டாங்க? வாட் இஸ் த ஆவரேஜ் மார்க் ஆஃப் த 6 பாய்ஸ்? அவங்களோட ஆவரேஜ். அப்போ என்ன பண்ணு? எல்லாத்தையும் ஆட் பண்ணி 6ஆல் டிவைட் பண்ணு. வாட் இஸ் தட் ஆன்சர்ப்பா? ஸோ என்ன வந்துடும் நமக்கு? ஸோ 37 48 அண்ட் 59 அண்ட் தென் 57 இருக்கு. ஓகேங்களா? இதை 7ன்னு வச்சுக்கலாம். 57, இது 59, அண்ட் தென் 78 87. கரெக்டா?
ஸோ 1 2 3 4 5 6. ஸோ கரெக்டா? ஸோ வாட் இஸ் தட் ஆன்சர்? எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் எப்படி கூட்டலாம்? ஃபர்ஸ்ட் 30 3 + 4 7 7 5 12 12 + 5 17 17 + 7 24 24 + ஒரு 8 32 320 அண்ட் தென் 7 7 + ஒரு 8 15 15 22 22 + ஒரு 9 31 31 + ஒரு 8 39 39 + 7 46. ஸோ 46. 6 கூட்டினா நமக்கு என்னது? 6 3 டிவைடட் பை 6 ஆல் டிவைட் பண்ணா 61. ஸோ ஆன்சர் 61 இஸ் த ரைட் ஒன். த நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது. இந்த ஃபாலோயிங் த கொஸ்டின்ஸ் ஆஃப் த இது ஆட் ஒன் பேர், இதுல எது வந்து கொஞ்சம் சம்திங் ஆட் ஒன் பேராக எனக்கு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆல்டர்னேட்டிவ். ஓகேங்களா? ஸோ எஸ் 61 வேற லெவல் எல்லாருமே ஆன்சர் பண்ணீங்க. அப்போ கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே அப்ரோச் பண்றீங்க. கொஞ்சம் கஷ்டமா கேட்டாங்க அப்படின்னா டிலே பண்றீங்க. அப்போ என்ன தெரியுது இந்த இடத்துல இருந்து? ஸோ கஷ்டமான கேள்விகளை இன்னும் நம்ம அப்ரோச் பண்ணி பழகலை, ட்ரை பண்ணலை அப்படின்றது தெரியுதா? ஸோ இனிமேல் லைஃப் செஷன்லாம் ஃபுல்லாக கஷ்டமான கொஸ்டினாக கொண்டு வந்து தான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் போல இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா ஓரளவுக்கு நம்ம பேசிக் லெவல் கொஸ்டின்லாம் ஓரளவுக்கு கிளியர் பண்ணிட்டோம். ஏன்னா டெய்லி நீங்கள் பண்ணுற அளவுக்கு ஆன்சர் இன்னைக்கு இல்லை. அப்போ இனிமேல் எவ்ரிடே கஷ்டமான கொஸ்டின்ஸை கொண்டு வந்து நான் ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் வேற லெவலில் உங்களால் ஆன்சர் உங்கள்கிட்ட இருந்து வாங்க முடியும்னு நினைக்கிறேன். எக்ஸாமில் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் தட் ஆன்சர்? 11396 84 and 67 79 and 63 and moreover இன்னொரு கைஸ் இன்னொரு வார்த்தை சொல்லிடுறேன். இங்க மோஸ்ட்லி நான் ஐடியா மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன். கரெக்டா? எந்த ஒரு கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணல. சரி ஓகே சார், நான் இது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? PDF டிஸ்கிரிப்டிவ்ல ஆட் பண்ண சொல்லிருக்கேன். ஆட் பண்ணிடுவாங்க. நானும் குரூப்ல ஷேர் பண்ணி விடுறேன். எடுத்து வச்சு இன்னொரு தடவை கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 50 கேள்விகள், நான் டோட்டலா 50 கேள்வி வச்சிருக்கேன். 50 கேள்விகளுக்கான ஆன்சரை இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் சி சொல்லுவீங்க, வீரா என்னப்பா இது 17 டிஃபரன்ஸ். ஸோ இதுல என்னது? ஒரு 13 + ஒரு 4 = 17 டிஃபரன்ஸ். இதுல இருந்து என்னது நமக்கு? இந்த பக்கம் ஒரு 7, அந்த பக்கம் ஒரு 17 டிஃபரன்ஸ். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா 63ல இருந்து என்னது? 17 இல்ல. ஏன்னா வந்துட்டு இது வந்து ஒரு 16 டிஃபரன்ஸ் வந்துரும். கரெக்டா? இந்த பக்கம் பார்த்தா அப்படின்னா நமக்கு 67 17 டிஃபரன்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஒன். த நெக்ஸ்ட் ஒன் வேற லெவல். த பாயிண்டிங் எ லேடி. ஓகேங்களா? ஒரு லேடியை பார்த்து யாரு சொல்றா? அனுபா. அனுபா தான் சொல்றாங்க. கரெக்டா? அனுபா வந்து சொல்றாங்க. நமக்கு என்ன சொல்றாங்க? நமக்கு she is the ஒரு லேடியை கை காட்டுறதுனால she is the அப்படின்னு சொல்றாங்க. அந்த அவள் அப்படின்ற she is the only daughter of the lady. She is the only daughter of the lady who is the mother of my mother's only grandson. என்னது? என்னுடைய மை அப்படின்ற இடத்துல இருந்து ஆரம்பிங்க. மை மதர்ஸ் ஒன்லி கிராண்ட்சன், என்னோட அம்மாவினுடைய ஒரே பேர பையன் இருக்கான்ல, என் அம்மாவினுடைய ஒரே பேர பையன், அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய அம்மா யாரு? அந்த லேடி. அந்த லேடியோட she is the only daughter of, அவங்களோட பொண்ணு வந்து அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? ஒரு பெண்ணை சுட்டி காட்டி அனுப் என்ன சொல்றாப்ல? அவர் என் தாயின் ஒரே பேரனின் தாயார், அந்த பெண்ணின் ஒரே மகள் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? so she is the only daughter of, she is the only daughter of the lady, ஒரு லேடியோட ஒரே பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, இதுதான் அந்த லேடின்னு வச்சுக்கலாம். அவங்களோட ஒரே பொண்ணு யாரு? அந்த பாயிண்டிங் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு. அதான் நான் பாயிண்ட் பண்ணிக்கிறேன். she is the only daughter of the lady who is, இந்த பொண்ணு யாரு அப்படின்னா who is the mother of my mother's only grandson. இவங்க வந்து அம்மா. யாருக்கு அம்மா? who is the mother of, என்னுடைய மதருக்கு, என் அம்மாவினுடைய ஒரே பேர பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவங்களோட அம்மா. ஓகேவா? the lady who is the mother of my mother அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய அம்மா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? how is the lady pointing இது pointing related to அனுப்பா, which is pointed related to அனுப்பு. அந்த அனுப்புக்கு எப்படி உங்க சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. so what is that answer பா எனக்கு? so என்ன வரும் எனக்கு? so what is that answer? brother and sisters, brother and sister.
இது அந்த பொண்ணு வந்து சிஸ்டரா உங்களுக்கு எப்படி வரும்? என்ன கொடுத்துருவாங்க இந்த ரெண்டாவது பையன், அதான் அதுக்கப்புறம் நான் வரையாம அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்கேன். என்ன வரும் இந்த இடத்துல? சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர். ஹூ இஸ் த, இந்த லேடி யாரு? இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்றோம்ல, இந்த லேடி யாரு? இவங்க தான் அந்த லேடி. கரெக்டா? இவங்க யாரு அப்படின்னா, இந்த லேடி யாரு அப்படின்னா, ஹூ இஸ் த மதர் ஆஃப், என்னோட யாரு? அனுப்போட. அனுப்போட மதர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அம்மா. அம்மாவோட என்னது நமக்கு? So who is the mother of my mother's only grandson? எங்க அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரே ஒரு பேர பையன் இருப்பான்ல, அவங்களோட அம்மா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அனுப் வந்து ஆனா பெண்ணான்னு எனக்கு தெரியாது, கரெக்டா? ஆனா எங்க அம்மாவோட ஒரே பேர பையனோட அம்மா தான் அந்த பொண்ணு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் பாசிபிள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பொண்ணு தான் யாரு? தட் மீன்ஸ் இவங்க, கரெக்டா? மேபி அனுப் அப்படின்றவங்க இவங்களோட பிரதர் ஆர் சிஸ்டர் சம் லைக் வரலாம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் இஸ் ரைட். ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது. ஸோ இஸ் அ டொமஸ்டிக் என்னது நமக்கு? டொமைன் ஹேஸ் பீன் இன்க்ரீசிங் ஃபாஸ்டிங் தன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் த இன்கிரீடியன்ஸ் ஆஃப் த கர்ட் ஆயில். இந்த கேள்வி நம்ம அடிக்கடி பார்க்குறோம்னு நினைக்கிறேன். உள்நாட்டு கச்சா எண்ணெய், கரெக்டா? ஸோ டொமஸ்டிக் டிமாண்ட்ஸ், கரெக்டா? டொமஸ்டிக் டிமாண்ட்ஸ் ஹேஸ் பீன் இன்க்ரீசிங் ஃபாஸ்டர் தன் தி ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் த என்னது நமக்கு? கர்ட் ஆயில். உள்நாட்டின் உற்பத்தியினுடைய என்னது தேவைகள் அதிகரிக்குது. கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய வேண்டும். கண்டிப்பா கச்சா எண்ணெய் இறக்குமதி செஞ்சாதான் வழிவகுக்கும். கச்சா எண்ணெய் குறைக்கப்பட வேண்டும். உள்நாட்டு தேவையை அது எப்படிலாம் பண்ண முடியாது, கரெக்டா? தேவையை குறைக்கணும் அப்படின்னா என்ன? நீ வண்டியில போகாத நடந்து போ அப்படின்னு சொல்லவா முடியும்? கண்டிப்பா முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ரைட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் நம்பர். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ஸோ இஸ் த MEI. ஓகேவா? MEI அப்படின்றது இருக்கு. அடுத்தது TOH, அடுத்தது CHALA, அடுத்தது திரும்ப CHALA எடுத்தாச்சு. YEBHI, அடுத்தது என்னது? MEI எழுதியாச்சு. PAR THO. இப்போ என்ன வரும்? MEI இங்க இருக்குது அண்ட் தென் அதே மாதிரி MEI இங்க இருக்குது. இது ரெண்டுக்கும் காமனா இருக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா HO YO TO. இப்போ YO அண்ட் TO இவங்க ரெண்டு பேரும் காமனா இருக்காங்க. வேற என்ன வார்த்தை இவங்க ரெண்டு பேருக்கும் காமனா இருக்காங்கன்னா THO இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம்? TOH TOH. அப்ப என்னது? YO or TO. அதே மாதிரி YO or TO இப்போதைக்கு இவங்களை எழுதிக்கலாம். அடுத்த வார்த்தை என்னது? இன்னொரு வார்த்தை என்னது? CHALA ஜாலா. வேற என்ன வந்துடும் அவங்களுக்கு? YO TO எடுத்துட்டோம்னா MO தூக்கி இங்க போட்டுடலாம், கரெக்டா? ஸோ அதே MO இங்கேயும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது யார் நமக்கு? சாலா போயிடுச்சு அப்படின்னா YEBHI, கரெக்டா? இவங்களுக்கு என்ன வந்துருவாங்க நமக்கு? ஸோ YE அண்ட் BHI அவங்களுக்கு AO XO, கரெக்டா? அவங்கள தூக்கியாச்சு. அடுத்தது இவங்க இருக்காங்க யார்? இவங்களுக்கு HO அப்படின்னு வந்துடும், கரெக்டா? HOவை தூக்கி போட்டலாம். ஸோ இதை நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியுதா? இப்போ வேற யாரையாவது வச்சு கன்ஃபார்ம் பண்ண முடியுதான்னு மட்டும் பார்க்கணும். கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ வாட் இஸ் தட் ஆன்சர்? வாட் இஸ் தட் ஆன்சர்? என்ன கொடுத்துறாங்க? ஒய்க்கு என்னப்பா வரும் நமக்கு? ஸோ ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒய்னா ஒன்று ஏஓ வரணும், இல்லை எக்ஸ்ஓ வரணும். ரெண்டுல என்ன வேணா வரலாம். அதே மாதிரி MEI இவங்களுக்கு என்ன வரலாம்? YOவும் வரலாம், TOவும் வரலாம். அதே மாதிரி AO XOல இவங்களுக்கு YO வந்து இங்க TO கூட எனக்கு வரலாம், கரெக்டா? அண்ட் தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எஸ் BHI அவங்களுக்கு AO XO. ஆல்ரெடி AO XO போட்டதுனால திரும்ப XO இங்க போட்டு AOவை இங்க போட்டுக்கலாம். அதே மாதிரி AO XO. ஸோ வாட் இஸ் தட் ஆன்சர்? எப்படி பார்த்தாலுமே என்னது நமக்கு? ஒன்று AO TO XO வரணும், அல்லது XO TO AO, கரெக்டா? ஸோ அப்போ என்னது நமக்கு? இட்ஸ் அட் எய்தர் சாய்ஸ்ல தான் எனக்கு ஆன்சர் வரணும். த நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது. when the price of the என்னது நமக்கு? ரேடியோ was that reduced by the 20%, sale is increased by the 80%. சரி, ஓகே. இப்போ ஒரு நாளைக்கு நான் 100 பொருள் விற்கிறேன், 100 ரேடியோஸை நான் விற்கிறேன், ஓகேவா? ஒரு ரேடியோட விலை 1 ரூபாய், இல்ல 100 ரூபான்னு வச்சுக்கலாமா? ஈஸியா இருக்கும் குறைக்கிறதுக்கு, கரெக்டா? இப்ப 100 பொருளை 100 ரூபாய்க்கு நான் ஒரு பொருளை 100 ரூபான்னு சொல்லி வித்தேன் அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு. ஒரு நாளோட சேல் என்ன அப்படின்னா எனக்கு 10,000. ஒரு நாளோட சேல் வந்து 10,000 rupees. 100 × 100. ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்? என்னோட பிரைஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த 100 ரூபாய்,
அதை 20% ரிடியூஸ் பண்றேன். என்னது 80 ரூபாய்க்கு நான் கொண்டு வந்துடுறேன். அப்ப என்னோட சேல் வந்து 80% இன்க்ரீஸ் ஆகுது. என்னோட சேல் என்னது இங்க நமக்கு 100 நடந்துட்டு இருந்ததுல 180 நடக்குது எனக்கு. அப்ப 180 into 80 மல்டிப்ளை பண்ணா என்னோட வேல்யூ கிடைக்கும். வாட் வாஸ் த நெட் எஃபெக்ட் ஆன் தட் சேல்? எவ்வளவு நடக்குது? அப்போ 18 into 8 8 8 64 4 பேலன்ஸ் 6 8 1 8 8 6 14 என்னது 14400. அப்ப ஏற்கனவே 10,000 நடந்துட்டு இருந்த இடத்துல இப்போ 14,400. தட் மீன்ஸ் என்னது 4,400. அப்ப என்னது எனக்கு 44% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாமா? 44% இன்க்ரீஸ் ஆயிருக்கு எனக்கு. ஓகேங்களா? The next one. How much water must be the added 48 ml of the alcohol to make the solutions contained 25% alcohol? ஓகேங்களா? இப்போ என்னது என்கிட்ட வந்துட்டு ஒரு பியூர் ஆல்கஹால் இருக்கு. கேட்டா ஒரு 48 ml வந்து பியூர் ஆல்கஹால். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்கஹால் மட்டுமே. கேட்டா இப்போ என்ன பண்றாங்க? இது கூட வந்துட்டு எனக்கு தண்ணியை மிக்ஸ் பண்ண போறாங்க. ஓகேவா? அப்படி மிக்ஸ் பண்ணா 25% தான் எனக்கு இருக்கணும்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, 25% வந்து எனக்கு ஆல்கஹால் இருக்கு அப்படின்னா பேலன்ஸ் 75% என்கிட்ட வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ இந்த 25 அப்படின்றது 48 ml. ஸோ 48 ml அப்படின்னா 25 அப்படின்னா அப்போ எனக்கு என்னது மீதி 75% இங்க வரணும். அப்ப என்னது இட்ஸ் 3 times of that 48. என்ன வந்துடும் நமக்கு? கிட்டத்தட்ட 144 ml என்ன பண்ணணும்? தண்ணி ஆட் பண்ணாதான் இது 20 அப்படின்னு எனக்கு வந்துடும். ஓகேங்களா? ஓகேவா? The next one. அடுத்தது a man saved that ₹25 on the purchase of the article which is the discount is 20% is allowed. ஒரு மனிதன் 25% ரூபாய் 25% கிடையாது, 25 ரூபாய் தள்ளுபடி கிடைக்கும் போது அவருக்கு என்னதாமா? சரி 20% தான் இங்க 20. ஓகேங்களா? 25 கொடுத்துருக்காங்க. 20% தள்ளுபடி அனுமதிக்கப்படும் போது ஒரு கட்டுரை வாங்கும் போது ரூபாய் 25 அவனுக்கு லாபமா கிடைக்குது. ஓகேங்களா? சேவ் பண்ணிக்கிறான். ஓகே, அப்ப யோசிச்சு பாருங்க, 20% டிஸ்கவுண்ட் பண்ணதுனால 25 ரூபாய் கிடைச்சிருக்கு அவருக்கு. அப்ப பேலன்ஸ் என்னது? மீதி அமௌண்ட்டை 80% பணம் தான் கொடுத்தாங்க, வாங்கியிருக்கான். அடுதானே? இப்போ ஹவு மச் பே தட், எவ்வளோ பே பண்ணியிருப்பான் அப்படின்றத எனக்கு கேட்குறாங்க. கட்டுதானே? சரி, ஓகே. இப்போ கடைக்காரரோட ரேஞ்சில் இருந்து நம்ம பார்க்கணும். கடைக்காரர் வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா தன்னோட ஓவரால் அமௌண்ட்ல 25 குறையுது. அப்போ 25 அப்படின்றது எனக்கு 20% அப்படின்னா 100% போட்டால் என்ன கிடைக்கும்? என்னோட மார்க்கெட் ப்ரைஸ் கிடைச்சிடும். கரெக்டா? ஸோ இது இங்கே அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்னது? 5 தடவைக்கு. அப்போ 125 5 × 5 125. 125 அப்படின்றது என்னது நமக்கான? ஸோ வாட் இஸ் தட் ஆன்சர்? எஸ் கார்த்திக். ஓகேங்களா? ஸோ குரூப் டிக்கு இந்த மாதிரி தான் வருமா அப்படின்னா இந்த மாதிரி சத்தியமா வரவே வராது. இவ்வளோ கஷ்டமாலாம் கொஸ்டின் கேட்கவே மாட்டாங்க. பட் அதுதான் நான் முன்னாடி இருந்து சொல்றது, உங்களுடைய பிராக்டிஸ். ஏன்னா இந்த மாதிரி 10ல் ஒரு கேள்வி இருந்துட்டா என்ன பண்ணுவீங்க? நம்மளோட டார்கெட் 55க்கு 55 நம்ம எடுக்கணும். ரீசனிங் ஆப்டிடியூட்ல 55க்கு 55 எடுக்கணும். ஒரு வேளை பை சான்ஸ் ஒரு கேள்வி நம்மள்ட்ட கேட்டாங்கன்னா ஒரு கேள்வி நம்ம லாஸ் ஆகிடுமா? இங்க 54 தான் அட்டன் பண்ணிருப்போம். ஏன் அந்த ஒரு கேள்வி விடணும்? நமக்கு தான் நேரம் இருக்கு, நிறைய நேரம் இருக்கு நமக்கு. ஓகேவா? அதனால நம்ம இதை ஓரளவுக்கு நம்ம போட்டு பார்த்துக்கணும். ஓகேங்களா? போட்டு பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் தட் ஆன்சர்? 125 ரூபாய் அப்படின்றது என்னோட மார்க்கெட் பிரைஸாக இருக்கும். கரெக்டா? என்னோட மார்க்கெட் பிரைஸ். இப்போ என்கிட்ட கேட்டிருக்கிறது என்னது? ஹவு மச் டிட் த மேன் பே? அந்த மனுஷன் எவ்வளோ பே பண்ணாரு? எவ்வளோ? 25 ரூபா கம்மியா பே பண்ணியிருக்காரு. கரெக்டா? அப்போ என்ன வந்துடும் எனக்கு? இந்த 125 ரூபாயில இந்த மைனஸ் ஒரு 25 கழிச்சிட்டேன் அப்படின்னா 100 ரூபாய் அந்த பொருளுக்கு பணமா கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா? ஸோ டி எஸ் கார்த்திக் கரெக்ட். ஓகேங்களா? டி கிடையாது ஆன்சர். ஓகேங்களா? டி கிடையாது. டி வந்து மார்க்கெட் பிரைஸ். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 8. டபுள். ஓகேங்களா? ஸோ பெட் இன் த மார்க்கெட். ஓகேங்களா? இந்த 77,500 75,000 கொடுத்துருக்காங்க. A shopkeeper allows a successive discount of the 8% and 5% and 2% on the net selling price. Selling price என்ன? 75,000 ரூபாய். இப்போ ஓகேவா? 75,000 ரூபாய். ஸோ 7,500 தான் எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறேன்ப்பா. ஐ திங்க் ஒரு 0 எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா கொடுத்துருக்க நெட் சேல் வந்து 6,000 சம்திங்ல தான் கொடுத்துருக்காங்க. அதனால 7,500 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 7,500. இந்த 7,500ல எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு 3% டிஸ்கவுண்ட் எனக்கு தராங்க. முதல்ல ஒரு 8% டிஸ்கவுண்ட் பண்றாங்க. திரும்ப ஒரு இப்போ ஒன்றுன்னா கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணலாம்? 7,500ல் 8. அப்போ 75 × 8ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? இப்போ 75 × 2 போட்டால் என்ன வரும் எனக்கு? 150.
இதை இன்ட்டு 2 போட்டா 300, இது 4 தடவைக்கு, அப்ப 8 தடவைக்கு 600. அப்ப இதுல இருந்து ஒரு 600 ரூபாய் கழிச்சிட்டேன் அப்படின்னா 6900, 8% ஆஃப் த டிஸ்கவுண்ட் போக. அடுத்தது என்ன பண்றாங்க, ஒரு 5% டிஸ்கவுண்ட். ஸோ இந்த அமௌண்ட்ல இருந்து ஒரு 5% நான் குறைச்சேன் அப்படின்னா என்ன ஒரு எனக்கு 5% அப்படின்னா 690 டிவைடட் பை 2 பாதி, கேட்டா அப்போ 345. ஸோ இதுல இருந்து ஒரு 345 நான் குறைச்சிக்கிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், எனக்கு மீதி 5, இங்க 9ல 4 போச்சு அப்படின்னாலும் 5. அடுத்தது என்னது 9, 8, 8ல 3 போச்சு அப்படின்னா 5, 6. ஸோ என்னோட 6555. அண்ட் தென் அடுத்தது என்னது நமக்கு, இதுல இருந்து ஒரு 2% குறைக்க போறாங்க. 2% என்னது 65.55, 65.55 ரெண்டையும் ஆட் பண்ணா 2, ஏன்னா இது 1 வந்து 1%, கரெக்டா 2%. அப்ப 0 பேலன்ஸ் 1, 5 10 11 பேலன்ஸ் 1, 11 பேலன்ஸ் 1, 6 12 13. அப்ப என்னது 131 ரூபா 10 பைசா அதுல இருந்து குறைச்சிக்கணும், கரெக்டா. ஸோ 131 ரூபா 10 பைசா குறைச்சிக்கணும் அப்படின்னா என்னது 2% ஆஃப் த அமௌண்ட் இங்க வந்து நம்ம குறைக்க போறோம்னு அர்த்தம். ஸோ எஸ் என்ன வந்துடும், ரீசனிங் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் தான் சார் கஷ்டமாக இருக்குது. அது கொஞ்சம் பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக நம்ம போட்டுடலாம், ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ வாட் இஸ் தட் ஆன்சர்? ஸோ இதுல இருந்து ஒரு 130 ரூபா நம்ம குறைக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், அரௌண்ட் 6400 வேல்யூ எனக்கு கிடைச்சிடும். அடா 6400 வேல்யூ, ஓகேங்களா. The next one, அடுத்தது என்னது நமக்கு, இந்த ஃபிகர் கம்ப்ளீட் த ஃபிகர், இந்த ஃபிகரை கம்ப்ளீட் பண்ண சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணலாம், இதே மாதிரி டயக்ராம் வரையலாமா. ஸோ இங்க இருந்து ஒரு கோடு இங்க சேர்ந்துரும், இந்த ஸ்ட்ரைட் கோடு. அப்போ ஓகே, இது ஒரு ஸ்ட்ரைட் கோடா இருக்குது, எடுத்துக்கலாம். இது பாதி வரைக்கும் தான் போகுது, இது நமக்கு வராது. ஸோ இது நமக்கு வரலாம், இது இங்க கேப் விழுகுது. ஸோ அது உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரு கேப் விழுந்திருக்கு, அதனால இதை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம், ஓகேங்களா. ஸோ என்ன ஆகும், நமக்கு ஆக்சுவலாக வந்துட்டு மீதி இருக்கிறதா எனக்கு வந்துடும், ஓகேங்களா. இது வந்து ஏ, இது வந்து பி, இது சி, இது டி. விச் ஒன் இஸ் த ஆன்சர்? ஸோ இதுவும் வராது, இதுவும் வராது. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னது, நமக்கு ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து போய் நம்ம இதில் சேர்த்துட்டோம். அடுத்தது என்னது நமக்கு, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் என்னது நமக்கு, இந்த கார்னர்ல இருந்து, ஏன்னா இந்த கார்னர்ல இருந்து மிட்டுக்கு கொண்டு போறாங்க, கரெக்டா, இதை வந்து ஸ்ட்ரைட்டா கொண்டு போறாங்க. அப்ப என்ன ஆகும் நமக்கு, ஸோ இந்த ஸ்ட்ரைட்டுக்கு ஸோ என்ன வரும் நமக்கு, ஸோ இது ஸோ விச் ஒன் இஸ் தட், எதுப்பா வரும் நமக்கு, ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் எதுவுமே மேட்ச் ஆகல. கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். இதில் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணால் மட்டும் தான் எனக்கு வரும்னு நினைக்கிறேன், கரெக்டா. ஏன்னா எதுவுமே கரெக்டாக சூட் ஆகல. டயக்ராமை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். விச் ஒன் இஸ் த ரைட்டு, ஆப்ஷன் ராங்கா இல்ல, ரொட்டேட் பண்ணா வரும், யோசிச்சு பாருங்க. கரெக்டா ஒய் மாதிரி ஷேப்ல வந்து நடுவில் ஒரு கோடு போகுது. ஸோ இது அப்படியே தலைகீழா திருப்பி போட்டா என்ன வரும் நமக்கு, இதை ரொட்டேட் பண்ணா, இதை ரொட்டேட் பண்ணா என்ன வரும் நமக்கு, ஆப்ஷன் பி கிடையாது, ஆப்ஷன் சி. ரொட்டேட் பண்ணணும்ப்பா, ரொட்டேட் பண்ணணும், ஓகேங்களா. ரொட்டேட் பண்ணா ஆன்சர் கிடைக்கும். எஸ், ஓகே, எஸ் எஸ் ரமணி, எஸ் கரெக்ட் ஒன், ஆப்ஷன் ஏ, ஓகேங்களா. எஸ் வீரா, ஓகேங்களா, எஸ் ரைட், ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ஒன், அடுத்தது எம்பெடட் ஃபிகர். இதே மாதிரி உள்ள ஒரு லயன் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி சேமஸ் எங்க இருக்குங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ எங்க இருக்கும் எனக்கு, ஸோ சேமஸ் எம்பெடட் ஃபிகர். ஒரே ஒரு நிமிஷம், எம்பெடட் ஃபிகரா இது, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு எம்பெடட் ஃபிகர் அப்படின்றது.
ஸோ வாட் இஸ் தட் ஆன்சர் பா இதுக்கு? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி 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 டி. ஸோ நான் வெர்பல் தான் கொஞ்சம் கஷ்டம் கரெக்டா? ஸோ எஸ், this is the right one. ஓகேவா? ஸோ இதுதான் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஒன். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ஒன், அடுத்தது கொஸ்டின் நம்பர் 21. கொஞ்சம் பெருசா இருக்கு பார்க்கறதுக்கு, ஆனால் கொஞ்சம் ஈஸி தான். ஓகேங்களா? ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? மீன். மீன் என்னது? ஆவரேஜ் அப்படின்றதா சொல்றாங்க. ஓகேங்களா? மீன் அப்படின்னா ஆவரேஜ் தான். ஓகேங்களா? மீன் மந்த்லி salary paid to the graduate MBA class of the management institute is 16,000 அப்படி கொடுத்துறாங்க. மீன் monthly salary paid to the students with working experience. ஓகேங்களா? இதான் MBAல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூட்ல 16,000. அதுல எனக்கு என்னது? ஸ்டூடெண்ட்ஸ் வித் த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 18,000. கரஸ்பாண்டிங் ஃபிகர் அவுட் த ஸ்டூடெண்ட்ஸ் வித்தவுட் எனி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் 12,000 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இங்க 12,000 கொடுக்குறாங்க, இங்க 18,000 கொடுக்குறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் ஆவரேஜ் எடுத்தா 16,000. ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? பட்டர்ஃப்ளை மெத்தட் போட்டோம் அப்படின்னா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எனக்கு 2, இது ரெண்டுக்குள்ளது 4. அப்ப 2:4 அப்படின்ற ரேஷியோல, தட் மீன்ஸ் 1:2 அப்படின்ற ரேஷியோல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள இருக்காங்க. அதாவது என்னது? இது 12,000 யாரு கொடுக்குறாங்க எனக்கு? இட்ஸ் அ வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்டா? இது வித்தவுட், இது வித். ஓகேவா? வித் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிறவங்க, வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறவங்க. டிட்டர்மைன் த பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கிங் த எக்ஸ்பீரியன்ஸ் வித்தவுட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க ரெண்டு பேருக்கு கூட அந்த சராசரி என்னது நமக்கு? 1:2 அப்படின்னா என்னது நமக்கு? 33. அவங்க கொடுத்துருக்க அந்த ரேஷியோட நல்லா பார்த்துக்கோங்க. என்னது? டிட்டர்மைன் த பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். முதல்ல ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், தட் மீன்ஸ் என்னது? 2 பங்கு இருந்தாங்க அப்படின்னா, தட் மீன்ஸ் 66.6% இருந்தாங்க அப்படின்னா, ஒர்க்கிங் இல்லாதவங்க, தட் மீன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க 33.3% இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஒன். ஓகேங்களா? மிக்சர் அலிகேஷன் மெத்தட்ல போட்டோம் அப்படின்னா டக்குன்னு போட்டு முடிச்சலாம். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ஒன், த மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் த டாய் இஸ் 60 rupees and the discount was sold at the 45. ஓகேங்களா? sold for the discount and sold for the 45. வாட் இஸ் த ரேட் ஆஃப் த டிஸ்கவுண்ட்? என்ன பண்ணிருக்காங்க? 15 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எவ்வளவுக்கு? 60 ரூபாய்க்கு. அப்ப இன்ட்டு 100ன்னு போட்டுக்கலாமா? இதை நான் போட்டேன் அப்படின்னா என்ன வந்துடும் நமக்கு? 6 டேபிள்ல எனக்கு 150. 150 by 6 அப்படின்னா எனக்கு 2 தடவைக்கு, இது 5 தடவைக்கு. அப்போ 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன். இது ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் என்ன ஊதுறாங்க? திஸ் புக் Z is the only book which focus on attending the problem poverty in India between the 1950 and 1980. ஏற்கனவே இதே கேள்வி நானே லைவ்ல கொண்டு வந்திருக்கேன். என்னது? ஜட்டுங்கிற ஒரே புக் இஸ் the only book அப்படின்னு சொல்றாங்க. இந்த புக் மட்டும் தான் 1950 முதல் 1980 வரை இந்தியாவில் நிலவிய ஒரு வறுமை, தட் மீன்ஸ் பாவர்ட்டினா என்னது நமக்கு? ஸோ அந்த வறுமையை காட்டுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஸோ வறுமையை வந்து எனக்கு காட்டுது அப்படின்றத எனக்கு சொல்றாங்க. சரி, ஓகே. கன்க்ளூஷன் என்னது? There was no questions of the poverty between 1950 before 1950க்கு முன்னால் யாருமே இதை பத்தி கேள்வி கேட்கல அப்படின்றதுனால அப்படி சொல்லிட முடியாது. கன்க்ளூஷன் என்னது? தீர்வுனா என்னது நமக்கு? 1950க்கு முன்னால், ஓகேங்களா? 1950க்கு முன்னர் வறுமையை பற்றி கேள்வி எதுவும் இல்லை அப்படிலாம் சொல்லிட முடியாது. கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஒரு புக் எழுதுறோம் அப்படின்னா அது இன்னைக்குள்ள பிரச்சனையா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தீர்வு காணப்பட்ட ஒரு புத்தகமா கூட இருக்கலாம். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி கூட நமக்கு இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்கப்படலை அப்படின்றத நம்ம எடுத்துட முடியாது. ஸோ திஸ் இஸ் த ராங் ஒன். த நெக்ஸ்ட் ஒன், நோ அதர் புக் த டீடைல் வித் த பாவர்ட்டி இன் த இந்தியா 1950 to 1980. கண்டிப்பா, ஏன்னா இது ஒன்லி புக் விச் இஸ் த ஃபோக்கஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி எனக்கு பேசப்பட்டிருக்குது, இதை பத்தி மட்டுமே பேசப்பட்டிருக்குது. ஃபோக்கஸ்டு என்னது? அட்டெண்டிங் த ப்ராப்ளம் பாவர்ட்டி இன் த இந்தியா. கண்டிப்பா. ஓகேங்களா? செகண்ட் ஒன் இஸ் த ரைட் ஒன். ஓகேங்களா? அத நெக்ஸ்ட் ஒன், அடுத்தது இது நம்பர் சீரிஸ்ல இருந்து 2, 3, 7, 16, 32 என்ன பண்ணிருக்காங்க? 2 × 1 ஈக்குவல் டு 2 பிளஸ் 1 ஈக்குவல் டு 3. 3 × 2 ஈக்குவல் டு 6 பிளஸ் 1 ஈக்குவல் டு 7. 7 × 3 என்ன வந்துடும்? 21. ஸோ கண்டிப்பா என்னது? மல்டிபிகேஷன் இல்லை அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ வேற என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ 2
3 7 16 32 வித்தியாசம் என்ன வந்துடும் 1. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எனக்கு 4. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 7ல இருந்து நமக்கு என்னது 16. 16 என்னது மீதி 9. இதுல இருந்து இங்க பார்க்கும்போது நமக்கு 16 30னா மீதி ஒரு 16. என்ன பாருங்க 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். அப்ப அடுத்தது 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னா என்னது 25. 25 இது கூட ஆட் பண்ணா நமக்கு 57. So answer is 57 is the right one. Option B இல்ல 64 கிடையாது 57 is the answer. The next one. So find of the next series என்னது AZ WV SRON. என்ன பண்றாங்க 1 26 23 22 19 18 16 சரி 15 14. ஸோ ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பருக்கு 26. இது இருந்து -3 பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க இருந்து -3 இங்க இருந்து -3. அப்போ இதுல இருந்து ஒரு -3 பண்ண அப்படின்னா 14னா -3 பண்ணிட்டேன் அப்படின்னா 11. 11 என்னது எனக்கு கே. ஸோ கேவோட 14 15. அப்போ என்னது அடுத்தது ஓகேங்களா 12. 12 என்ன வந்துடும் நமக்கு 11 12 போட்டுரும் கரெக்டா. சரி இது வந்து 15னா அடுத்து 14. இது 10. 10னா எனக்கு ஜே. அப்போ கே அண்ட் ஜே இஸ் தட் ஆன்சர் கரெக்டா. ஸோ கே அண்ட் ஜே இஸ் தட் ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் 26 என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியா கரெக்ட் ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ஒன் என்னது 7ஆம் தேதி ஏப்ரல் 7 2014 திங்கட்கிழமை. வாட் வில் பி தட் 14th. ஸோ இதை நிறைய தடவை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேவா. எப்போவுமே சண்டே மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. 1ஆம் தேதி எனக்கு என்ன கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா அடுத்து 8ஆம் தேதி தான் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும். அதுக்கு அடுத்தது என்னது நமக்கு 15ஆம் தேதி. அதுக்கப்புறம் 22ஆம் தேதி. இது கூட நான் 7 ஆட் பண்ணா வரக்கூடிய தேதிகள் என்னவோ அதே தேதி தான் எனக்கு இருக்கும் ஓகேவா. இப்போ 1 + 7 8 8 + 7 15 17 + 7 22 22 + 7 29. இந்த தேதிகள் தான் எனக்கு என்னது ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும். எப்படி 2 3 4 5 6 7 திரும்ப 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 ஓகேவா. எந்த ஒரு டேட்டானாலும் எடுத்துக்கோங்க. 5 5 + 7 12 12 + 7 19 19 + ஒரு 7 26. ஸோ எந்த ஒரு தேதினாலும் அந்த தேதியோட நான் 7 ஆட் பண்ணா வரப்போற தேதி எனக்கு என்னவா இருக்கும் அதே நாளாக இருக்கும். அப்போ 7 + 7 = 14 என்னது சேம் அதே டேவாக இருக்கும். ஸோ வாட் இஸ் தட் எஸ் கேலண்டர். இந்த கான்செப்ட் தான்ப்பா கேலண்டர் பொறுத்த வரைக்கும் மெயின் கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ வாட் இஸ் தட் ஆன்சர். ஸோ இஸ் தட் மண்டே சேம் அதே திங்கக்கிழமை தான் ஓகேங்களா. மண்டே இஸ் தட் ஆன்சர் ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த கிவன் த ஃபிகர் ஏ வந்து ஹாக்கி. இது வந்து நமக்கு ஹாக்கி. அடுத்தது பி வந்து கிரிக்கெட் ஓகே. அடுத்தது சி வந்து ஸ்குவாஷ். How many students play that is at least ஒரு கேம். ஒரு கேமாவது விளையாடக்கூடிய நபர்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. At least one game. ஓகேவா. இந்த Venn diagram represents the sports performance in the group of school students. There is 3 games. மொத்தம் 3 டைப் ஆஃப் கேம் இருக்கு. என்ன கேம் அப்படின்றத எனக்கு கேட்குறாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒன் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலாம் யாரை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். என்ன பண்ணலாம் நமக்கு 9 + ஒரு 3 + ஒரு 1 + ஒரு 6 ப்ளஸ் ஒரு 4 ப்ளஸ் ஒரு 2 ப்ளஸ் ஒரு 5 என்னது 9 ப்ளஸ் 3 12 13 13 6 19 19 ப்ளஸ் 4 23 25 30 மொத்தம் எனக்கு 30 நபர்கள் இருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். 15 எப்படி அட்லீஸ்ட் ஒன் கேம் தானே கேட்டிருக்காங்க 30 பேர் அட்லீஸ்ட் அதை எப்படி சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி ஆன்சர் பண்றீங்க. கார்த்திக் மட்டும் 30 சொல்லுவீங்க, மீதி எல்லாருமே 15 எதை ஆட் பண்ணீங்கன்னு தெரியலையே. 5 7 5 12 7 7 4 11 தான் வருது, அது கூட வரல. சரி 9 10 6 1 7 7 3 10 அதுவும் 10 தான் வருது. எதை ஆட் பண்ணீங்கன்னு தெரியலையே. ஹவு மெனி ஸ்டூடெண்ட் ஓகேவா 30 இஸ் த ரைட் ஒன் பா. எதை ஆட் பண்ணீங்கன்னு தெரியல எனக்கே. ஓகேங்களா கேலண்டர் சம்மாப்பா 15
கேலண்டர் சம் கரெக்டா மீன்ஸ் என்ன கேட்டிருக்கீங்கன்னு தெரியலையே. சரி ஓகே, தம்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்க. சரி ஓகே பரவாயில்ல. ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ஒன், த ஹவு மெனி என்னது ட்ரையாங்கிள்ஸ், எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இதுக்குள்ள மட்டுமே 12 ட்ரையாங்கிள்ஸ் வந்துருச்சு. கரெக்டா? 12 ட்ரையாங்கிள். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? 1, 11 சேர்த்தா 1 வந்துடும். கரெக்டா? மொத்தம் 12. இது வந்து 13வது ட்ரையாங்கிள். ஒன்னையும் இது ரெண்டையும் நான் சேர்க்கிறேன். 1 11 இது ரெண்டையும் சேர்த்துட்டா எனக்கு ஒரு ட்ரையாங்கிள். அடுத்தது என்ன பண்ணலாம்? 1, 11, 10 சேர்த்துட்டா 14வது ட்ரையாங்கிள். கரெக்டா? அடுத்தது என்ன பண்ணலாம்? நமக்கு 11, 10 ரெண்டையும் சேர்த்துட்டா 15வது ட்ரையாங்கிள். கரெக்டா? அடுத்தது அதே மாதிரி என்னது? 3, 12 இதே மாதிரி தான். ஓகேங்களா? இதுல இருந்து என்ன பண்ணலாம்? என்னோட வேல்யூஸை நம்ம 2 ஓகே சாரி ரெண்டாவதுக்கு வராதுப்பா. இது 1 இது கிடையாது. இது 2 இது 3 இது வராது. இது 4 இது 5 இது 6 இது 7 இது 8 9 10 இது A and B அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த இடத்துல மோர் தென் 23. இதை பார்க்கவே பயமா இருக்கா? அப்படிலாம் பயப்படாதீங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மண்டே கரெக்ட் தான்ப்பா. மண்டே கரெக்ட் தான். ஓகேங்களா? மண்டே கரெக்ட் தான். ஓகேங்களா? அந்த கேள்விக்கு. ஓகேங்களா? இப்போ என்னது நமக்கு 1, 8, 9 சேர்த்தேன் அப்படின்னா நமக்கு என்னது? நமக்கு டோட்டலா 10 சொல்லிக்கேனா? இது 11வது ட்ரையாங்கிள். அடுத்தது நமக்கு என்னது? 1, 8 சேர்த்தேன் அப்படின்னா 12வது ட்ரையாங்கிள். அடுத்தது நமக்கு என்னது? 8, 9 சேர்த்தேன் அப்படின்னா அது 13வது ட்ரையாங்கிள். அடுத்தது என்னது நமக்கு? அடுத்து வேற என்ன பண்ணலாம் நமக்கு? 8, ஏவை சேர்த்தேன் அப்படின்னா 14வது ட்ரையாங்கிள். ஓகேவா? A, 10 சேர்த்தேன் அப்படின்னா 15வது ட்ரையாங்கிள். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா என்னது? கண்டிப்பா மோர் தென் 23 வரும். ஓகேங்களா? ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது என்ன பண்ணலாம் நமக்கு? A, 8, 9, 10 இதை சேர்த்தேன் அப்படின்னா 16வது ட்ரையாங்கிள். அடுத்தது என்னது? 2, 10 சேர்த்தா எனக்கு 17வது ட்ரையாங்கிள். 2, 10, 9 18வது ட்ரையாங்கிள். அடுத்தது என்ன பண்ணலாம்? 9, 10 சேர்த்தேன் அப்படின்னா 19வது ட்ரையாங்கிள். ஓகேவா? இதே தான் கீழே அப்படியே. இது என்னது? இப்படியே மிரர் மாதிரி வரும். இது அப்படியே கீழே போட்டீங்க அப்படின்னா இதே தான். ஓகேங்களா? இங்க 1 2 3 4 5 6 7 8 9 சேர்த்தீங்களா? இன்னொரு ஒரு 9 கீழ்ப்பக்கம் எனக்கு வரும். ஓகேவா? கீழ்ப்பக்கம் சேர்த்தா இன்னொரு ஒரு 9. அப்போ 9 9 18 எல்லாத்தையும் நான் சேர்த்தேன் அப்படின்னா என்னோட ஓவரால் ஆஃப் த ட்ரையாங்கிளுடைய கவுண்ட் வந்து என்னால கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? டோட்டல் 23 மோர் தென். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது என்ன வந்துடும்? இதுதான் ஃபிகர் த டிஃபரன்ஸ் ஃப்ரம் த ரெஸ்ட். மற்றதை விட எனக்கு ஒன்று வித்தியாசமா இருக்கு. விச் ஒன் இஸ் த டிஃபரன்ஸ்? எல்லாமே என்னது? நமக்கு கண்ணில் பார்த்தாலுமே 90 டிகிரி 90 டிகிரி 90 டிகிரி. கரெக்டா? இது 90 டிகிரி, இது 180 டிகிரி. ஸோ இது இஸ் த ராங் ஒன். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த என்னது? ஸோ ஆப்ஷன் டி, எஸ் இது டின்றது இருக்கும் போல. ஓகேங்களா? ஸோ எளிமை தப்பா வந்திருக்கு. ஸோ டி இஸ் த ரைட் ஒன். எஸ் கலைநிலா, வெரி வெரி குட் மார்னிங் கலைநிலா. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது 30th கொஸ்டின். 30வது கேள்வி என்னது? ஆனந்த் ஆனந்த் அப்படின்றவர் வந்து மார்க்ட் அப் த பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் 50%. மார்க்ட் அப் அப்படின்னு சொல்றாங்க, அதிகமா வைக்கிறாரு. ஓகேங்களா? அண்ட் தென் அலோவ் த டிஸ்கவுண்ட் ஆஃப் 20%. த செல்லிங் இஸ் தட் என்னது? நமக்கு செல்லிங் டு தட் பாலாஜி டு செல் தட் rupees 20 மோர் தென் 20 மோர் தென். கரெக்டா? அண்ட் செல் இட் டு பாலாஜி ஹூ செல். யாரு? பாலாஜிக்கு விற்கிறாரு அவரு. பாலாஜி என்ன பண்றாராமா? ஹூ செல் இட் தட் ஃபார் த 20 rupees மோர் தென் தி பர்ச்சேஸ்டு. ஸோ எஸ்பி இஸ் 30% மோர் தென் தி ஒரிஜினல் காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிம்பிளா, ரொம்ப சிம்பிளா நான் என்ன பண்ணணும்? 100 ரூபாய் என்னோட காஸ்ட் பிரைஸ், 150 ரூபாய் என்னோட மார்க்கெட் பிரைஸ். 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தா 30 ரூபாய் குறையும். 120 ரூபாய்க்கு நான் விற்கிறேன். கரெக்டா? ஸோ 120 ரூபாய்க்கு பாலாஜி வாங்கிட்டு பிளஸ் 20 ரூபாய் கூட வச்சு வித்துட்டாரு அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது? எனக்கு லாபம். மோர் தென் தி பர்ச்சேஸ்டு. த எஸ்பி செல்லிங் பிரைஸ் இஸ் 30% மோர் தென் தி ஒரிஜினல் காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? 140 ரூபா. இப்போ 140க்கும் 100க்கும் உள்ள வித்தியாசம் என்னது? 40. அந்த 40 அப்படின்றது எனக்கு 30% அப்படின்னா 100 என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ பாலாஜி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன? பாலாஜி பார்த்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ சரி
இந்த இடம் வரைக்கும் ஓகே. இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. திஸ்ங்கிற ஒரு வார்த்தை சரி. எஸ். திஸ்ங்கிற ஒரு வார்த்தை இந்த இடத்துல மறந்துட்டே பாருங்க. ஸோ ஃபுல்லாக தான் எடுத்து விட்டேன். என்னாச்சு? காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபாய், மார்க்கெட் ப்ரைஸ் 150 ரூபா. இதுக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தா இங்கேருந்து 30 ரூபா குறையும். கரெக்டா? ஸோ 120 ரூபாய்க்கு ஒரு பொருள் வச்சிருப்பேன். இது பாலாஜி வாங்கின விலை. 120 ரூபாய்க்கு வாங்கி பிளஸ் ஒரு 20 ரூபாய்க்கு அந்த பொருளை வச்சு வித்தாரு அப்படின்னா 140 ரூபாய்க்கு விற்பாரு. பட் இந்த இடத்துல 120 எல்லாத்தையும் எக்ஸ்ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கணும். கரெக்டு தானே? ஸோ 30x போயிடுச்சு அப்படின்னா 120x 120xக்கு பொருளை வாங்கி பிளஸ் ஒரு 20 ரூபீஸுக்கு வித்திருக்காரு. இப்போ என்னது? 30% மோர் தென் தி ஒரிஜினல் காஸ்ட் பிரைஸ். ஒரிஜினல்னா இந்த 100xல இருந்து இந்த செல்லிங் பிரைஸ். திஸ் செல்லிங் பிரைஸ் இஸ் எது? இந்த 140. தட் மீன்ஸ் என்னது? நமக்கு 120x பிளஸ் 20 ரூபீஸ் அப்படின்றது எனக்கு என்னது? இட்ஸ் 30% மோர் தென் தி ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஒரிஜினல் செல்லிங் பிரைஸை விட 30% அதிகமா. தென் பாலாஜியோட ப்ராஃபிட் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ பாலாஜியோட ப்ராஃபிட் என்ன பண்ணலாம்? 6.66. ஸோ என்ன வந்துடும் நமக்கு? So what is that value? 6.666. வேற. Any other option? வேற என்னப்பா கிடைக்குது? So எனக்கு என்னது? 20x plus 20 divided by 30 into 100 போட்டா அப்படின்னா ஒரிஜினல் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? The value consider பண்ணிக்கலாம். So that answer is 6666 கிடைக்கும். The next one. The market price of the article is 500. A shopkeeper give the discount of rupees 5%. That's still the market price. என்னது நமக்கு? Marks the profit 25%. The cost price of the article. Cost price of the article என்ன கேக்குறாங்க? என்னது? The market price of the article is 500 MP. Market price 500. சரி ஓகே. A shopkeeper give the discount of 5%. Still the profit 25%. இப்போ 5% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா 5 5 25. ஸோ இங்க இருந்து ஒரு 25 ரூபாய் குறைச்சிட்டேன் அப்படின்னா 475. இந்த 475ங்கிறது 125%. அப்போ இன்ட்டு 100ன்னு போட்டலாமா? இது என்ன பண்ணலாம்? 125 into 3 times. ஸோ 125 into 3 3 5 பேலன்ஸ் 1 3 375 தானே வரும். கரெக்ட்? இது 5 தடவைக்கு, இது 4 தடவைக்கு. திரும்ப இது 5ஆல் அடிச்சோம் அப்படின்னா 47 49 வந்து 45 வந்து 9 தடவைக்கு, மீதி 2 25ங்கிறது 5 தடவைக்கு. அப்போ என்னது? 95 into 4. ஏன்னா இங்கே 20 பேலன்ஸ் 2 94 36 38 380 ரூபாய். அப்போ என்ன வந்துடும் எனக்கு? என்னுடைய 380 அப்படின்றது வேல்யூ. The next one. Ravi sell that 150% of the Amit salary. கரெக்டா? இது ரவியோட salary, இது அமித்தோட salary. இவன் 100 ரூபாய் வாங்கினா அப்படின்னா 150% அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ இவர் 100 அப்படின்னா இவர் 150. கரெக்டா? ரவி salary is 150% of the அமித்தோட salary. And then Amit salary is 80% of the Ram salary அப்படின்னு சொல்றாங்க. என்ன வந்துடும் நமக்கு? 80%. That means என்னது நமக்கு? 150 அப்படின்றது என்னது நமக்கு? அமித்தோட salary. ஸோ அமித்தோட salary அப்படின்றது 80%. அதாவது இந்த 100 அப்படின்றது 80%னா 100% என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னா என்னது? 1000 divided by 8. யாரு நமக்கு? இது ராம். இது 1000 divided by 8. இதுல 80% தான் இவன் வாங்குறான். சரி ஓகே. இப்போ என்ன பண்ணிடலாம் நமக்கு? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தட்? என்னது? ராம் salary டு த ரவி salary. கரெக்டா? இவங்க 2 பேருக்கும் உள்ளது. அப்போ ராம் இஸ் டு ரவி போட்டா என்ன வந்துடும்? 1000 divided by 8 இஸ் டு 150. இது இங்கே போச்சு அப்படின்னா இது இன்டூ 8ன்னு போயிடும். கரெக்டா? இதை நம்ம அடிச்சிடலாம். இதை இங்கே அடிச்சிட்டா என்ன வந்துடும்? 100. இதை திரும்ப அடிச்சா நமக்கு இது 20 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். அப்போ என்னது? 20 is to 24. அப்போ என்ன வந்துடும் நமக்கு? 10 is to 12. திரும்ப இதை அடிச்சா 5 is to 6. So what is the value? 526 is the answer. The next one. In the row of cars, blue car is that bottom end, and then
that is the 18 car between yellow and blue car. இப்போ ப்ளூ கார் தான் பாட்டம்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க கரெக்டா. இந்த ரோ ஆஃப் கார்ஸ் ப்ளூ கார் இஸ் த பாட்டம் எண்ட்ல எனக்கு இருக்கு. ஸோ ஒரு ரோ ஆஃப் கார் இப்போ இருக்கு, இதுல ப்ளூ இதுதான் கடைசி கார். 18 கார் இங்க இருக்கு அப்படின்னா இது எல்லோ. and that is 8 car is between red and blue. ரெட்டுக்கும் ப்ளூவுக்கு நடுவுல 8 கார் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 18 நம்ம எப்படி பிரிக்கலாம்? நமக்கு ஸோ நடுவில் ஒரு கோடை போட்டேன் அப்படின்னா 8 கார் இங்க வந்துருது கரெக்டா. இது 9, அப்ப மீதி இங்க ஒரு 9 கார் இருக்கும் கரெக்டா. இது வந்து நமக்கு என்னது? இட்ஸ் 8 கார் பிட்வீன் ரெட். இப்போ யோசிச்சு பாருங்க, எல்லோக்கும் ப்ளூக்கும் நடுவில் எத்தனை இருக்கு? இது ஒரு 8, இது ஒரு 9, 8 14 17, இது 1, இந்த ரெட் கார் சேர்த்தா 18வது கார் கரெக்டா. டோட்டலா 18 கார் நடுவில் வந்துருச்சு. இஃப் த 6 cars are above that எல்லோக்கு மேல 6 கார், அப்ப என்னது? இது ஒரு 6 கார். then how many the minimum cars are in the row? minimum கண்டிப்பா மினிமம் தான் சொல்ல முடியும். வாட் இஸ் இட்? என்ன வந்துடும்? 6 + 9 15, 15 + 8 23, 23 + 1 3 26. மினிமம் 26 காராவது என்கிட்ட இருந்திருக்கணும். ஸோ ஆன்சர் இஸ் 26. the next one என்ன கொடுத்துருக்காங்க? அவுட் ஆஃப் த ஃபிகர் இது கொடுத்துருக்கிறதுல சம் ஒன் இது டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 6 அப்படின்றது எனக்கு 18 ப்ளஸ் ஒரு 2 பண்ணாங்க அப்படின்னா 20. இது என்னது? 21 ப்ளஸ் ஒரு 2 பண்ணா 23. இது 13 ப்ளஸ் ஒரு 2 பண்ணா 15. இது 11 ப்ளஸ் 2 பண்ணா 13 வந்திருக்கணும். ஸோ திஸ் இஸ் த ராங் ஒன். ஸோ இஸ் தட் ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன் என்ன வந்துடும் நமக்கு? சுனில் பொசிஷன் ஃப்ரம் த லெஃப்ட் இன் எ ரோ ஆஃப் பாய்ஸ் 20th கரெக்டா. ரோ ஆஃப் பாய்ஸ் வந்து 20வது ஆள். அண்ட் தீபக் பொசிஷன் ஃப்ரம் த ரைட் இஸ் 36. ஆஃப்டர் தி இன்டர்சேஞ்ச் த பொசிஷன் சுனில் இஸ் பிகம் த 28th கரெக்டா. ஸோ இப்படி ஒரு ரோ இருக்குது. யாரோடது? ஃபர்ஸ்ட் சுனிலோட பொசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது 20th பொசிஷன் ஃப்ரம் தட் என்னது நமக்கு? பாய்ஸ் இந்த லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது. அதே மாதிரி தீபக்கோட இப்ப தீபக் வந்து சுனிலோட ரைட்ல இருக்கானா லெஃப்ட்ல இருக்கானா தெரியாது. 2 விதமான பாசிபிள் வரும் கரெக்டா. ஸோ இன்னொரு பாசிபிள் வரும். இதே தான் 20th சுனில் இருக்காப்ல. இப்போ என்ன பண்றேன்? தீபக்கை நான் இந்த பக்கம் போடுறேன். தீபக் இங்க போடும்போது ஃப்ரம் த ரைட் எண்ட்ல இருந்து 36th பொசிஷன்ல இருக்கான். அதே மாதிரி தீபக்கை நான் இங்க போட்டேன் அப்படின்னா ஃப்ரம் த ரைட் இது 36th பொசிஷன். இப்போ ரெண்டையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா சுனில் பிகம் த 28 ஃப்ரம் த லெஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுவே 20th பொசிஷன் ஃப்ரம் த லெஃப்ட். இங்க நான் போனேன் அப்படின்னா அதை விட கம்மியா இருக்கணும். அப்போ கண்டிப்பா இந்த பாசிபிள் கிடையாது. அப்போ என்னது? இது 28 ஃப்ரம் த லெஃப்ட் அப்படின்னு வேற எனக்கு சொல்லிட்டாங்க. 36 from the right, 28 from the left. ரெண்டையும் கண்டுபிடிச்சாச்சு. how many boys in the row கண்டுபிடிச்சலாமா? ரெண்டையும் ஆட் பண்ணி ஒன்னு சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கணும். என்ன வந்துரும்? 36 56 56 பிளஸ் ஒரு 64. 64 டோட்டலா எத்தனை? 63 பேர் இந்த ரோல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. the next one விக்ரம். விக்ரம் என்ன கொடுக்குறாங்க? start from the point R. பாயிண்ட் ஆர்ல இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. and walk that 7 straight at the 7 kilometer west சைடுல. சரி ஓகே. ஒரு பாயிண்ட்ல இருந்து அவர் நடக்க ஆரம்பிக்கிறாரு. வெஸ்ட் சைடு நடந்து போறாரு. ஒரு 7 கிலோமீட்டர் நடந்து போறாரு. then turn the left and walk to. இங்க இருந்து ஒரு லெஃப்ட்ல திரும்பி ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போறாரு. and again turn the left and walk that straight of the 4. okay. what is the direction of R? இங்க இருந்து பார்க்கும்போது R எங்க இருக்காங்க எனக்கு? is the north east கரெக்டா. ஸோ ஆன்சர் இஸ் நார்த் ஈஸ்ட். ஓகேங்களா. தி நெக்ஸ்ட் ஒன் அடுத்து என்ன கொடுத்துருவாங்க? ஸோ சேமஸ் இதே டயக்ராம் தானே ஏற்கனவே பார்த்தோம். சூஸ் த டிஃபரன்ட் ஃப்ரம் தட். எஸ் தம்பி ஒரே நிமிஷம் இருங்க. கொஸ்டின் ஃபிகர் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் வேற ஃபிகர் மாத்திடுறேன். 2 தடவை போட்டேன். ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கப்பா. ஸோ இஸ் விச் ஒன் இஸ் த டிஃபரன்ஸ்? எது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு? ஓகேங்களா. ஆப்ஷன் ABCDE 5 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. சம் லைக் ஏதோ மிஸ்மேட்ச் ஆயிருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ எது வந்து தப்பா இருக்கு அப்படின்றத கரெக்டாக பார்த்து சொல்லுங்க. ஸோ எஸ் என்னப்பா வரும்? which one is the difference from the other? மற்றதா காட்டணும் இது ஒன்று டிஃபரன்ஸ். ஸோ எது வரும் நமக்கு?
டுடே 50 கொஸ்டின்ஸ். ஆமாப்பா, 50 கேள்விகள். ஓகேங்களா, 50 கேள்விகள் டோட்டலா. ஸோ ஆப்ஷன் சி, எஸ் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஒன். ஓகேங்களா, இட்ஸ் பஞ்சுகோல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இட்ஸ் கோலன் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் என்னது, பஞ்சுகோல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, த நெக்ஸ்ட் ஒன் என்னது நமக்கு, ஒரு வென் டயக்ராம். கண், நெற்றி, முகம். எனக்கு ஆக்சுவலாக தெரிஞ்சு முகத்துல தான் கண் அண்ட் நெற்றி ரெண்டுமே இருக்கும். கரெக்டா? ஸோ கண்ணு வேற, நெத்தி வேற, ரெண்டுமே வேற வேற. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஒன். ஓகேங்களா, இதுக்குமே ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா, ஸோ என்னது, ரெண்டுமே வேற வேற. ஓகேங்களா, கண்ணும் நெத்தியும் ஒன்னாயிடாது. ஓகேங்களா, த நெக்ஸ்ட் ஒன் 39th கொஸ்டின். 39th கொஸ்டின் என்ன, சம் ஆஃப் த மணி இன்வெஸ்ட் இன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். என்னுடைய கூட்டு வட்டியில உள்ள போடுறாங்க. ஓகே, மணி இந்த 3 years போடுறாங்க. அப்போ எனக்கு ஒன்று ஃபார்முலா டைப்ல போகலாம், இல்லை நான் சொல்ற மெத்தடு போகலாம். ஓகேங்களா, என்னது 2400 இந்த 4th year 2520. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எனக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஒரு பணம் வந்து 3rd yearலேருந்து 4th yearக்கு போகும்போது, அப்போ யோசிச்சு பாருங்க, 3rd yearல எனக்கு 2400, 4th yearல எனக்கு என்ன ஆகுது எனக்கு, ஸோ 2520. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 120 ரூபா. இந்த 120 ரூபா வட்டி எதுக்கு போறாங்க, 2400 ரூபாய்க்கு. இன்ட்டு 100ஆல நான் போட்டேன் அப்படின்னா என்னோட வட்டி சதவீதத்தை கண்டுபிடிக்கலாமா, 24 இன்ட்டு 5. 24 இன்ட்டு 5 என்ன வந்துடும், 120. ஸோ 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, 5% இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அடுத்தது 40வது கேள்வி. 6 months அல்லது 14 women கேன் பெயிண்ட் தி ஹவுஸ் இன் 25 days அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது வந்து பெயிண்டிங்கிறனால நமக்கு புரியாது. எவ்வளோ பெயிண்ட் ஒர்க்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, 6 men அல்லது 14 women வேலை செஞ்சாங்க அப்படின்னா 25 நாட்கள்ல வேலையை முடிச்சிடுறாங்க. ஓகேவா, சரி ஓகே, 25 நாள். அப்போ ஒரு மென் வந்து எத்தனை வேலை செய்யறாங்க, ஒரு உமன் எத்தனை வேலை செய்யறாங்க, இதெல்லாம் என்னால் கண்டுபிடிக்க முடியல. கரெக்டா? இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கிற மாதிரி ஒரு வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம். இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 25 நாட்கள், ஒரு நாளைக்கு எத்தனை வேலை பண்றாங்க அப்படின்றத நமக்கு தெரியணும். ஒரு நாளைக்கு எத்தனை வேலை பண்றாங்க, அதை வச்சுதான் என்ன பண்ண முடியும், மென் அண்ட் உமனுக்கான எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்க முடியும் நம்மளால. ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு நம்ம ஒரு எல்சிஎம் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், 6, 14 அண்ட் தென் 25. இது மூணுக்குமே வர்ற மாதிரி ஒரு நம்பரா இருந்துட்டா ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகேவா, ஸோ 6, 14, 25 இதுக்கு நான் வந்து என்ன போடுறேன், எல்சிஎம் போடுறேன். எல்சிஎம் போடுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், 2 டேபிளில் போடலாம். 2 டேபிளில் போட்டால் இது 3 டைம்ஸ், இது 7 டைம்ஸ், இது 25 டைம்ஸ். இது 25 அப்படியே எடுத்தான் வேணா வழியில் 5 × 5 ரெண்டுமே பிரைம் நம்பர், 5ஆல் எடுக்கணும், வேற நம்பர் இங்கே கிடையாது. இதை திரும்ப அதை மல்டிப்ளை பண்ணாதான் வேல்யூ வரப்போகுது. கரெக்டா? இப்போ 5 25 × 7 25 × 7 175 175 × 3. ஸோ 175 இன்ட்டு 3 இன்ட்டு 2 6ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன். 6 5 30 பேலன்ஸ் 3 அண்ட் தென் என்ன வந்துடும் நமக்கு 25 × 7 25 சாரி 6 × 7 7 42 45க்கு 5 பேலன்ஸ் 4 6 4 10. அப்போ 1050 அப்படின்னு எடுத்துக்கலாம். 1050 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 25 நாட்கள் தேவைப்படுது. இப்போ என்ன பண்ணலாம், என்னுடைய டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ் இதை டிவைடட் பை 25ஆல நம்ம அடிச்சோம் அப்படின்னா 4 தடவைக்கு. கரெக்டா? 4 தடவைக்கு அண்ட் தென் மீதி 2 தடவைக்கு. அப்போ 42 ஒர்க்கு ஒரு நாளைக்கு நடக்குது நம்ம எடுத்துக்கலாமா, 42 ஒர்க்கு. 42 அப்படின்னா டிவைடட் பை 6ஆல் அடிச்சா என்ன வந்து நமக்கு 7 6 42. அப்போ 7 ஒர்க்கு ஒரு நாளைக்கு யாரு, மென் வந்து எனக்கு பண்றாங்க. கரெக்டா? அண்ட் தென் உமன் என்னது நமக்கு 3 ஒர்க்கு பண்றாங்க. கரெக்டா? 30 42. கரெக்டா? ஸோ 3 ஒர்க்கு பண்றாங்க. இவங்க 7 ஒர்க்கு பண்ணாங்க அப்படின்னா இவங்க 3 ஒர்க்கு தான் பண்றாங்க ஒரு நாளைக்கு. அப்பதான் எனக்கு 25 நாட்கள்ல வேலையை முடிக்க முடியுது. கரெக்டா? அப்போ 6 × 7 × 25 அப்படின்னு போடுமா. அப்ப 42 × 25 42 × 25 போட்டா எனக்கு என்னது 1050 அப்படின்ற மதிப்பு கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, the number of days required to the 18 men and 28 women. இங்க அண்டு கொடுத்துருக்காங்களா, அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி போட்டணும். ஓகேங்களா? அப்போ இங்க மென் அண்ட் உமனோட எஃபிஷியன்சி எனக்கு கிடைச்சிருச்சு. மென் அண்ட் உமனோட எஃபிஷியன்சி கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், இதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். என்ன வரும் எனக்கு ஆக்சுவலா வந்துட்டு, மென்னு 18 மென்னு, ஒரு மென்னு ஒரு நாளைக்கு 7 ஒர்க் பண்றாங்க. அப்ப இன்ட்டு 7. அதே மாதிரி உமன் என்னது 28 உமனு இன்ட்டு 3 ஒர்க் பண்றாங்க. மல்டிப்ளை பண்ணா என்னுடைய டோட்டல் ஒர்க், இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணிக்கணும். பண்ணா ஒரு நாளைக்கோட ஒர்க் கிடைச்சிடும். இதை 1050ஆல என்ன பண்ண, நான் டிவைட் பண்ணா என்னோட டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் எனக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ 18 × 7 என்ன வந்துடும், இது ஒரு 70 பிளஸ் ஒரு
7 8 56. ஸோ என்ன வந்து நமக்கு 6 7 7 5 12 126. அடுத்தது இங்கே நமக்கு என்னது 28. அப்போ என்னது ஒரு 60 3 24. ஸோ 84 ஒர்க்கு. ரெண்டையும் ஆட் பண்ணா 120, இது 4 130. 130 பிளஸ் ஒரு 80 410. 410 ஒர்க்கு. அப்போ என்ன வந்துடும் நமக்கு? ஸோ 400 சாரி 200. ஏன்னா இது வந்து 130 210. 210னா எத்தனை? டிவைடட் பை 210 அடிச்சா 5 நாட்கள்ல அந்த வேலையை முடிக்க முடியும். ஓகேவா? 20 டேஸ் இல்லை, 5 நாள்ல அந்த வேலையை முடிச்சிடலாம். ஓகேவா? 5 நாள்ல வேலையை முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே. த நெக்ஸ்ட். ஸோ எஸ் 5 டேஸ். ஓகேங்களா? 20 டேஸ் நிறைய பேர் தப்பா ஃபைன் பண்ணிக்கிங்க. 20 டேஸ் கிடையாது, 5 டேஸ்ல வேலையை முடிக்கிறது. ஓகேங்களா? எ பாக்ஸ் கண்டெய்னர் 56 rupees from the coin of the 50 paise and 25 paise. ரெண்டும் கலந்து 1 ரூபி 3 கலந்துருக்கு. ஓகேங்களா? the number of 50 paise coins is the double the number of 25 paise. இப்போ எனக்கு 1 ரூபா 50 பைசா 25 பைசா. இப்போ என்ன சொல்றாங்க? 50 paise coin is double the value of 25 paise. இது x இருக்கு அப்படின்னா இது 2x amount எனக்கு இருக்குன்னு சொல்றாங்க. and then 4 times of the coin of the 1 rupee and அப்படின்னு சொல்றாங்களா? and 4 times யாரை பத்தி பேசுறாங்க? 50 பைசாவை. இந்த 50 பைசா யாரை விட 4 மடங்கு இருக்குன்னு சொல்றாங்க, 1 ரூபாயை விட. அப்போ 1 ரூபாய் இவங்களுக்கு நான் எக்ஸ்ன்னு கொடுத்தேன் அப்படின்னா இவரை 4xன்னு போடலாமா? இதை 2xன்னு போட்டுக்கலாமா? இது டபுள் த டைம், இது 4th டைம். அப்போ என்ன வந்துடும் நமக்கு? எக்ஸ் எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டா இது 1 மடங்கு, இது 4 மடங்கு, இது 2 மடங்கு வேல்யூ இருக்கும். கரெக்டா? இப்போ இது 1:4:2. இதை நான் ஒவ்வொரு காயின் இதுல இருந்து நான் இந்த ஒரு ரேஷியோல எடுத்தா மட்டும் 1 ரூபாய் 4 50 பைசா 2 ரூபாய் அண்ட் தென் 2 கால் ரூபா. கரெக்டா? 25 பைசா சேர்ந்தா ஒரு 50 பைசா. ஓகேவா? 0.5. அப்ப என்ன வந்துடும் நமக்கு? 3 ரூபா 50 பைசா வந்துட்டு எனக்கு ஒரு எக்ஸுக்கு இருக்கும். அப்போ 3.50 வந்து 56ஆல நான் டிவைட் பண்ணிட்டா என்ன வந்துடும்? 56 டிவைடட் பை 33.5. அப்போ 35ன்னு போட்டா நமக்கு என்னது? இங்கே ஒரு மேலே ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்போ 7 டேபிளில் போடலாமா? 7 × 8 80 தடவைக்கு, இது 5 தடவைக்கு. திரும்ப 5ஆல் அடிச்சா நமக்கு 16 தடவைக்கு. அப்போ என்னது நமக்கு? 16ஆல மல்டிப்ளை பண்ணணும். தட் ஹவு மெனி? 50 பைசே. 50 பைசே எத்தனை இருக்குது எனக்கு? தட் மீன்ஸ் என்னது? 4 டைம்ஸ் 4 × 16 64 காயின் இருந்திருக்கு. ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ஒன் 1740. இதை வந்து ஏபிசி 3 பேத்துக்கு ஸ்பிளிட் பண்ண போறேன். கரெக்டா? ஸோ இப்போ 0.5a இஸ் ஈக்குவல் டு 0.6b அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? இப்போ எக்ஸ் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கு. எக்ஸ் இன்டு 0.5 ஈக்குவல் டு என்னது நமக்கு? 0.6b அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? 0.6b என்னது நமக்கு? a டிவைடட் பை 2. இந்த அமௌண்ட்டை நான் பண்ணேன் அப்படின்னா வரக்கூடிய வேல்யூ, ஒருவேளை எக்ஸுக்கு நான் ஒரு 10ன்னு எடுத்துக்கிறேன். 10 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 5. இந்த 5 வந்து எதால மல்டிப்ளை பண்ணா 0.6ஆல, ஓகேவா? எந்த நம்பரை 0.6ஆல மல்டிப்ளை பண்ணா 5 வரும். அப்ப என்னது? b இன்டு 0.6 ஈக்குவல் டு 5 இருக்கணும். அப்ப என்ன வரும் எனக்கு? b ஈக்குவல் டு 5 பை 0.6 எடுக்கலாமா? ஸோ டிவைட் பண்ண முடியாது. என்ன ஆகும் நமக்கு? 50 பை 6ன்னு வரும், அடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு கேன்சல் பண்ண முடிகிற ஒரு நம்பரா எனக்கு இருந்தா பெட்டர். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஏ பி சி. நான் என்ன பண்றேன்? 0.5 ஆஃப் த ஏ அப்படின்னா என்னது? டிவைடட் பை 2. அப்போ ஒரு 12 இதை நான் ஏக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா டிவைடட் பை 2 பண்ணா என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு என்னது? 0.6 இன்டு பி. அப்போ பி ஓட மதிப்பு என்னது நமக்கு? 6 டிவைடட் பை 0.6 ஈக்குவல் டு 10. அப்போ ஏ ஓட மதிப்பு 12 அப்படின்னு இருந்தா பி ஓட மதிப்பு 10 அப்படின்னு இருக்குன்னு சொல்றாங்க. த நெக்ஸ்ட் ஒன் என்னது நமக்கு? அதே சேம் அமௌண்ட் 0.75 ஆஃப் சி. தட் மீன்ஸ் என்னது நமக்கு? இதே சேம் வேல்யூ தான். என்னது நமக்கு? இந்த 6 0.75 இன்டு சி. இப்போ சி ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 6 டிவைடட் பை 0.75. 0.75 என்னது? 3/4 வந்துருமா?
0.75னா 3/4. அப்போ இதை 3/4 அப்படின்னா தலைகளாக போட்டால் என்னது 4/3 அப்படின்னு 3 ஆல் அடிச்சா 2 தடவைக்கு. அப்போ என்னது இது 8. கரெக்டா? ஸோ 8. ஸோ வாட் இஸ் தட் வேல்யூ? இப்போ என்ன பண்ணணும்? இதை இவங்க 3 பேத்துக்குமான ரேஷியோ கிடைச்சாச்சு. வாட் இஸ் தட் சி கெட்? சிக்கு என்ன அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கிடைக்கும்? இது 2 டேபிள் அடிச்சா 6 டைம்ஸ், இது 5 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். டோட்டல் என்னது 10 15. 1740 டிவைடட் பை 15 இன்ட்டு 4. ஸோ 15 ஆல் அடிச்சா நமக்கு இது ஒரு தடவைக்கு. அடுத்தது என்னது நமக்கு 2 24, அப்பையும் ஒரு தடவைக்கு. மீது 9 90 6 தடவைக்கு. அப்போ 116 இன்ட்டு 4 116 இன்ட்டு 4ஆல் பண்ணா 6 24, பேலன்ஸ் 2 4 6 4 464 ரூபா கிடைக்குமா? ஸோ 464ங்கிறது சியோட பங்கு. ஓகேவா? the next one statement and assumptionல இருந்து என்ன பண்றோம்? we offer the best training of that என்னது நமக்கு field of the computers. கம்ப்யூட்டர் ட்ரைனிங் பெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணி. இது அட்வர்டைஸ்மெண்ட். அசம்ஷன் என்னது நமக்கு? பீப்புள்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங் டு கெட் த ட்ரைனிங் ஆஃப் த கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கற்றுக்கிறதுக்கு அதனால தான் இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. நாங்கள் வந்து தரமாக சொல்லி தர்றோம், நாங்கள் இருக்கோம். கேள்வி ஆன்சர் பண்ணணும்ப்பா. ஏ இஸ் த 1 மீட்டர் ஆஃப் நார்த் ஆஃப் பி. ஸோ ஏ இஸ் த 1 மீட்டர் நார்த் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹூ இஸ் த 2 மீட்டர் டு த நார்த் ஆஃப் எஃப்? யாரு? பி வந்து 2 மீட்டர் நார்த் ஆஃப் எஃப். இ இஸ் த 5 மீட்டர் டு த ஈஸ்ட் ஆஃப் ஏ. 5 meter. E is the 5 meter to the east of A and D is to the southeast of B. D is to the southeast. Southeast இந்த பக்கம் வரும். கரெக்டா? southeast of B. So இங்க நமக்கு D வந்து நம்ம போட்டுலாம். கரெக்டா? D is to the southeast அப்படின்னு போட்டாச்சு. And it's the lion of the F. இந்த Fக்கு நேரா இவங்க இருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டாங்க. with the distance of 5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதோட டிஸ்டன்ஸ் எனக்கு 2, இது 5. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? அதோட டோட்டல் லென்த் வந்து நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இவங்க 5 அப்படின்றதுனால இவங்களையும் நம்ம 5 இருக்கிறதுனால என்னது? இவங்க 2 பேரும் ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம அசம்ப்ஷன் எடுத்துடலாம். கரெக்டா? ஸோ இப்போ என்னது கேள்வி என்னன்னு பார்த்துருங்க. E is the which direction with respect to D அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ E is which direction with respect to B னா நார்த்ல இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நார்த்ல ஒண்ணே ஒன்று தான். அண்ட் தென் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு 2 + 1 டோட்டலா இது 3. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். the next one என்ன கொடுத்துறாங்க? A is that which direction with respect to D. ஏங்கிறது எங்க இருக்காங்க? D ல இருந்து பார்க்கும்போது ஸோ நார்த் வெஸ்ட்ல. ஓகேவா? ஸோ எங்க இருக்காங்க? நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ அடுத்தது யூனிட் டிஜிட்ஸ் ஆஃப் த கடைசி வேல்யூ இருக்குல்ல, இதை மல்டிப்ளை பண்ணா வரக்கூடிய ஆன்சர் அதை நான் கேட்குறாங்க. 7 பவர் 1 7ன்னு வரும். 7 பவர் 2 49. 7 பவர் 3 என்ன வந்துடும்? 9 63 3ன்னு வந்துடும். திரும்ப 7 பவர் 4 அப்படின்னு போட்டா என்ன வந்துடும் நமக்கு? திரும்ப 343 இன்ட்டு 7 7 3 21. திரும்ப 1ல் எனக்கு முடியும். 7 பவர் 5 அப்படின்னு போட்டா திரும்ப 5ஆல திரும்ப 7ஆல மல்டிப்ளை பண்ணா திரும்ப 7 அப்படின்னு வந்துடும். திரும்ப இது அப்படியே ரொட்டேட் ஆகும். என்னது? இந்த 4 வேல்யூ திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். திரும்ப இதை மறுபடியும் 7ஆல போட்டா ஒரு 9. அப்போ 7 பவர் 6 = 9. அப்போ யோசிச்சு பாருங்க, எனக்கு 35ன்னு இருக்குது. 4 கரெக்டா? ஒவ்வொரு 4 தடவைக்கு ஒரு, அப்ப 32 அப்படின்னு எனக்கு வருது அப்படின்னா 1ல முடியும். 33 அப்படின்னா திரும்ப 7க்கு போயிடும். 34 அப்படின்னா 9. 35 அப்படின்னா 3ல எனக்கு முடியும். கரெக்டா? ஸோ 7 பவர் 35 அப்படின்னா எனக்கு யூனிட் டிஜிட் 3 அப்படின்ற வேல்யூல எனக்கு முடியும். ஓகேவா? அடுத்தது என்னது? 3 பவர் 71 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ 3 அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. 3 பவர் 1 = என்னது? 3 தான் எனக்கு வரும். 3 பவர் 2 = 9. 3 பவர் 3 = 7. 3 பவர் 4 = இதோட 7 × 3 21 சார் 1 81ல வந்துடும். திரும்ப மறுபடியும் என்னது? திரும்ப இதால போடும்போது இதே 4 தடவைக்கு ஒரு தடவை. திரும்ப என்னது? 71 72ங்கிறதும் என்னது? 4ஆல வகுப்படும். அப்போ அதுக்கு முன்னாடி அப்படின்னா இது 7ல் வந்துடும். ஸோ திரும்ப இது 1 எத்தனை தடவை போட்டாலும் 1 தான். இப்போ 7 × 7 3 21 யூனிட் டிஜிட் 1. அது கூட 1 போட்டால் எனக்கு 1ல் தான் முடியும். ஸோ ஆன்சர் இஸ் 1.
ஓகேவா 5 கிடையாது 1 தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்த கேள்வி ஸோ இஸ் த மிஸ்ஸிங் த ஃபிகர் இது அந்த இடத்துல மிஸ் ஆயிருக்குல்ல கம்ப்ளீட் பண்ணணும் ஃபிகரை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் என்ன பண்ணணும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு ஒன்று போட்டுடணும் கரெக்டா அடுத்தது இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ஒரு கோடு ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இதுல இருந்து இங்க ஒரு கோடு வேற இதுல இருந்து இது தடவைக்கு ஸோ விச் ஒன் இஸ் தட் வேல்யூ ஸோ என்ன வரும் நமக்கு யூனிட் டிஜிட் 3 இல்லப்பா 7 3 21 1ல தான் வரும் அது ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஒன் ஓகேங்களா டி இஸ் த ரைட் ஒன் ஓகேங்களா அந்த டி வந்து நிறைய பேர் இந்த பி நினைப்பீங்க இந்த இடத்துல போய் முட்டுது இதுல வந்து இந்த இடம் முட்டலை ஓகேங்களா இதை மேலே இதை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் ஓகேவா So D is the right one. The next one, 48th question. Z மாடல் எங்கப்பா இருக்கு Z அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோடு எங்க இருக்கு ஸோ பார்த்த உடனே நம்ம சொல்லிட முடியும் ஒன்று ஸோ இந்த இடத்துல வருது கரெக்டா ஸோ ஆல்மோஸ்ட் வேறு எங்கே ட்ரை பண்ணாலும் நமக்கு அந்த மாதிரி ஒரு மாடல் கிடைக்காது கரெக்டா ஸோ ஏ இஸ் த ரைட் ஒன் ஓகேங்களா த நெக்ஸ்ட் ஒன் 49th கொஸ்டின் கரெக்டா ஸோ ஏ இஸ் த ரைட் ஒன் ஓகேவா ஏ இஸ் த ரைட் ஒன் ஓகேவா ஸோ ஆன்சர் இஸ் ஏ ஓகே எஸ் ஓ 49 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் மிஸ் ஆயிருக்கு சரி பரவாயில்ல ஓகேங்களா ஸோ பிடிஎஃப் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணி விட்றேன் கீழே டிஸ்கிரிப்டிவில் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன் அவங்க ஆடும் பண்ணிடுவாங்க வேணும் அப்படின்னா கெட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகேங்களா ஸோ நம்மளுடைய கிளாஸ் வந்து குரூப் டிக்கான கிளாஸ் வந்து 23rd நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அண்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நிறையா கேள்விகள் சால்வ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இமீடியட்டாக கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ராக்டிஸ் கொஸ்டினே நிறைய நம்ம போட்டு பார்க்க போகிறோம் அது போக தனியாக வேறு ஹோம்ஒர்க் வேறு நான் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா ஸோ வேணும் அப்படின்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள் 23rd அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அண்ட் Y249 இந்த ப்ரோமோ கோட் Y249 அப்படின்றது ஓகேங்களா இங்கே சைடில் தெரியுது பாருங்க ஸோ இந்த ப்ரோமோ கோட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 80% ஒரு 75-76% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ டிஎன்பிசிக்கான கிளாஸ் வந்து 16th February நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சூப்பராக போயிட்டு இருக்கு வேணும் அப்படின்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் தமிழ்நாடு பிரைம் பேக் ஓகேவா தமிழ்நாடு பிரைம் பேக் ஓகேங்களா ஸோ இந்த தமிழ்நாடு மெகா பேக் இது ரெண்டுமே எங்ககிட்ட அவைலபிள் இருக்கு இது வந்து டெஸ்ட் சீரீஸ்க்காக ஓகேங்களா ஒன்லி அவைலபிள் இன் நெக்ஸ்ட் 2 days மட்டும் தான் இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான் அவைலபிள் இருக்கும் வேணும் அப்படின்னா இமீடியட்டாக பை பண்ணிடுங்க ஓகேங்களா ஏன்னா இது வந்து வேற லெவல் கிட்டத்தட்ட 444க்கு இந்த ஆஃபர் கிடைக்குது ஸோ 444க்கு Y249 ப்ரோமோ கோட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 444ல கிடைக்கும் பெஸ்ட் ஆஃபர் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கொஸ்டின்ஸ் வேற லெவல் தேங்க்யூப்பா சுபாஷ் ஓகேங்களா சுரேஷ் ஓகேங்களா அண்ட் தென் ஓகேங்களா ஸோ பெஸ்ட் வேல்யூபிள் ஆஃபர் இப்போ போயிட்டு இருக்கு Y249 அப்படின்ற ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி கெட் பண்ணிக்கோங்க இட்ஸ் அப் ஓகேவா ஓகே கேஸ் தேங்க்யூ ஸோ மச் நான் இதோட கிளம்பிக்கிறேன் அண்ட் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம குரூப்ல இருந்து வீடியோ இது கொஸ்டின்ஸ் கெட் பண்ணி போட்டு பாருங்க ஓகேங்களா இன்னொரு தடவை சால்வ் பண்ணி பாருங்க பொறுமையா ஓகேங்களா ஓகே கைஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை பை சி யூ மீண்டும் நாளை காலைல 9 மணிக்கு சந்திக்கிறேன் உங்களை ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை பை சி யூ